மிக சிறப்பான முக்கியமான இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்குகின்ற மரியாதைக்குரிய ஆசிரியர் பாவலர் வெள்ளைச்சாமி வரவேற்புரை நிகழ்த்தி இருக்கின்ற இன்றைக்கு வரை தன்னுடைய சேவையை மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற சகோதரி சூகி குழந்தை அவர்களை முன்னிலை பொறுப்பு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமை தோழர்கள் கணேசன், யாழ் புலேந்திரன், துரை சம்பத், சோ மருது ஆகியோர்களை பின்னாலே வாழ்த்துறை வழங்க முன்னாள் வாழ்த்துறை வழங்கிய புலவர் ராஜம்மாள், சுதந்திர தேவி, ஆரோக்கியராஜ், கபனுதன், சிவகுமார், மாவோ, காஞ்சித்துறை உள்ளிட்ட சிவகுமார் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம். எனக்கு என்ன நிலைமையில் இருக்குன்னா, என்ன நேற்று கூட இந்த தலைப்பு சொன்னதுக்கு பின்னாடி தொடர்ந்து நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்போ என்னுடைய நடைபயிற்சி போகும்போது தொடர்ந்து என் கூட வர நண்பர்கிட்ட சொன்னேன், நேற்று பூரா வேறு புத்தக விமர்சனத்துக்கு போயிட்டோம், இன்றைக்கு எதையாவது இப்போ மார்க்ஸ் என்று சொல்லுகின்ற போது மார்க்சியம், ஜென்னி, ஏங்கல்ஸ். மார்க்ஸை தெரிந்தவர்களுக்கு மார்க்சியம் தெரியும், மார்க்சியத்தை தெரிந்தவர்களுக்கு மார்க்ஸை தெரியும், ஜென்னியை தெரியாமல். அதுக்கப்புறம் ஏங்கல்ஸ் அவருடைய பாத்திரம் என்ன, லெனினுடைய பாத்திரம் என்ன, எல்லாற்றையும் சேர்த்து சொல்லிவிட முடியுமா என்பதெல்லாம் தெரியாது. அப்பொழுது நான் அவரிடம் சொன்னேன், இதையெல்லாம் எனக்கு நேரம் இல்லை, வேறு ஒரு தலைப்பு, இந்த தலைப்பை கொடுத்து இப்பொழுது தூங்கவே முடியவில்லை. இரவு 2:30 மணி வரைக்கும் கூட முடித்து தான் இருந்தேன். ஏற்கால ஜெனி மார்க்ஸ் பற்றி சொல்லுகின்ற போது ஜெனி மார்க்ஸ் பற்றி எல்லா விஷயமும் என்ன இணையத்தில் வந்திருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் இங்கே சொல்லியிருந்தார். ஏறத்தால் என்ன வந்திருக்கிறது, குறைவாக தான் வந்திருக்கிறது. ஜெனி மார்க்ஸ் பற்றி மிக குறைவாக தான் இணையத்தில். நான் அவரிடம் சொன்னேன், கண்ணை மூடினால் மார்க்ஸும் ஜென்னியும் தூக்கத்தை கலைக்கிறார்கள் என்று சொன்னார். அவர் சொன்னார், உங்கள் தூக்கத்தை மட்டுமா கலைக்கிறாங்க, மார்க்ஸ் உலகத்தின் தூக்கத்தை கலைப்பவர் என்று அவர் சொன்னார் என்னுடைய நண்பர். எனவே உலகத்தில் தூங்கி கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களை தட்டி எழுப்பிய ஒரு மாபெரும் மேதை என்று சொல்வதை விட மாபெரும் மனிதன். இங்கே சொல்லுகின்ற போது அதை ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே சொந்தம் கொண்டாடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மற்றவர்கள் கூட, பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் கூட இங்கே எல்லாரும் இருக்கிறீர்கள். திராவிட கழகத்தை சேர்ந்த தோழர்களும் மற்றவர்களும் பேசுகின்றது கூட எங்களுக்கு அதிகம் தெரியாது, நம்ம எல்லாருக்குமே அதிகம் தெரியாது தான். ஆனால் அவர் எல்லாருக்குமானவர். எனவே தான் சிஸ்டர் அவரை கொண்டாட வேண்டும் என்று நினைக்கிறேன். எல்லாருக்குமானவர். மனிதர்கள் எங்கெல்லாம் ஒரு ஒற்றை மனிதன் ஏதாவது ஒரு தீவில் வசிக்கிறான் என்றால் அவனுக்கும் அவர் உரியவர் தான். அவர் ஒன்றும் ஒரு அரசியல் கட்டமைப்புக்குள்ளே அடக்க வேண்டியவர் அல்ல. மனிதகுல விடுதலையை முழுமையாக பேசுகிறார். மனிதகுல விடுதலை என்று சொல்லுகின்ற போது அவர் எழுதிய கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கையில் சகலவிதமான அடிமை தலைகளிலிருந்து விடுதலை என்று சொன்னார். சகலவிதமான அடிமை தலைகள் அப்படின்னா ஆண் பெண் அடிமை முறைகளிலிருந்து விடுதலை, பெண்ணியத்திலிருந்து விடுதலை, பெண்ணியம் அங்கே பேசப்படுகிறது, அடிமை முறை அனைத்தையும் விடுதலை செய்யணும்னு நினைக்கிறார். அப்படிப்பட்ட ஒருவரை தான் நாம் அதனால தான் எல்லாரும் கொண்டாடுறோம். ஒரு கால் இப்பொழுது மறைந்து போன போப் இருந்தால் இன்றைக்கு அவருக்கு மார்க்ஸுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் போப். எனவேதான் எத்தனை நூற்றாண்டுகள் இப்பொழுது சொல்லுகின்ற போது கூட 2000 ஆண்டு 1000 ஆண்டு ஒரு கணக்கு வந்ததல்லவா, பிபிசி நடத்திய இந்த 1000 ஆண்டு காலம் தான். முந்தைய 1000 ஆண்டு காலத்தில், முந்தைய 1000 காலத்தில் தலை சிறந்த மனிதன் யார், தலை சிறந்த சிந்தனையாளன் யார் என்றுதான் அந்த கருத்து நடத்தப்பட்டது. பிபிசியிலே அதை நடத்துகின்ற போது அந்த பட்டியலிலே எல்லா பேரும் இருக்கிறது. சாக்ரட்டிஸ் பேர் இருக்குது, பிளாட்டோ பேர் இருக்கிறது, பெர்னான்சோ பேர் இருக்கிறது, இன்னும் பல்வேறு பேரெல்லாம் இருக்கிறது. ஆனால் மார்க்ஸ் பேர் இல்லை. பிபிசியுடைய பட்டியலில் மார்க்ஸ் பேர் இல்லை. இங்கே இப்பொழுது கூட நம்ம விஜய் டிவியில் ஒரு ஷோ நடத்துகின்ற போது மக்கள் ஓட்டு போடலாம் அல்லவா, மக்கள் ஓட்டு போடுகின்ற ஒரு ஷோ நடந்துச்சுல, கமலஹாசன் கூட நடத்திக்கிட்டு இருந்தாரு, ஓட்டு போடுறாங்கல்ல. அப்படி இவர்கள் வைத்த பட்டியலில் மார்க்ஸ் கிடையாது.
ஆனால் மக்கள் ஓட்டு போடுகின்ற போது 1000 ஆண்டுகளில் தலை சிறந்த மனிதன் சிந்தனையாளன் மார்க்ஸ் என்று மக்கள் ஓட்டு போட்டார். அதை பிபிசியால் மறுக்க முடியும். பிபிசியால் மறுக்கப்படும். லண்டனில் போய் பார்த்தோம் என்றால் அவருடைய லண்டனுடைய வடக்கு பகுதியிலே அவர்கள் சொல்லக்கூடிய கல்லறை தோட்டம் இருக்கிறது. அந்த கல்லறை தோட்டத்திலே அவர் புதைக்கப்பட்டிருக்கிறார். அந்த கல்லறை தோட்டத்துக்குள்ளே இப்பொழுது ஒரு பகுதியிலே இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு சாமானியர்கள் மற்றவர்கள் புதைக்கப்படுவார்கள். ஆனால் அதிலே இன்னொரு பக்கம்தான் மிகப்பெரிய பிரபுக்கள் குடும்பம், மன்னர்கள் குடும்பம், அல்லது இன்னும் கொஞ்சம் வசதி படைத்த அந்த குடும்பங்கள் புதைக்கப்பட்டது. அவர்கள் மார்க்ஸ் வாழ்ந்த காலத்தில் அந்த லண்டனில் இருந்து ஒரு 34-35 ஆண்டு காலம் அங்கேதான் அதிகமாக தங்கினார். அவர் மட்டுமல்ல, இன்றைக்கு கனடா போன்ற நாடுகள் எப்படி அகதிகளுக்கு முக்கியமான இடமாக இருக்கிறதோ, ஆஸ்திரேலியா இருக்கிறதோ, அதே போல நாடற்ற பல அகதிகளுக்கான இடமாக லண்டன் இருந்தது. அப்படி நாடற்ற ஒரு அகதியாக அவர் புதைக்கப்படுகின்ற போது ஒரு அகதி நாடற்றவன் என்றுதான் புதைக்கப்பட்டார். ஒரு நாடற்றவனாக புதைக்கப்பட்டவர் மார்க்ஸ். ஒரு நாடற்றவனாக புதைக்கப்பட்ட அவர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இங்கிருந்து போற எல்லாருக்கும், நீங்க போனவர்கள் எல்லாரும் எழுதுகிறார்கள். இங்கிருந்து நீங்க லண்டன் போனீங்கன்னா, லண்டன் போனோன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து விமான நிலையத்திலேருந்து எல்லாருமே, போர்ட்டர்லேருந்து அத்தனை பேருமே என்ன கேட்பாங்கன்னா, டிரைவர், கார் டிரைவர்லேருந்து அத்தனை பேர் என்ன கேட்பாங்கன்னா, நீங்கள் மார்க்ஸ் கல்லறைக்கு போக வேண்டுமா, அங்கே தான் வந்திருக்கிறீர்களா என்று கேட்பார்கள். உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும், ஈரானிலிருந்தும் ஈராக்கிலிருந்தும் போகக்கூடியவர்கள் கூட கேட்கக்கூடிய வார்த்தை என்ன என்றால், நீங்கள் எங்கே மார்க்ஸுடைய யார் நாடற்றவன் என்று சொல்லப்பட்டார்களோ அவர்களை உலகமே தேடி வருகிறது. நதிகள் கடல்களை தேடி போவது போல உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் தினசரி வருகிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஒரு தூய்மை பணியாளர் சொல்றார், அந்த கல்லறை தோட்டத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் அந்த கல்லறைகளில் இங்கிட்டு நிலப்பரப்புகள் இருப்பார்கள், அல்லது மன்னர்கள் பரம்பரையை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களெல்லாம் இருக்கக்கூடிய கல்லறை அப்படியே இருப்பவர்கள் வாழ்ந்த காலத்தில் மிக செல்வந்தர்களாக, மிக ஆடம்பரமாக வாழ்ந்தவர்கள், அவர்களாலெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு அகதிகளாக இங்கே வந்தவர்கள் இந்த பக்கம் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கே அப்புறம் மார்க்ஸுடைய புதைக்கப்பட்ட இடத்துல தான் ஜென்னி புதைக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் மிகச்சிறந்த சிந்தனையாளர்களும் அங்கேயே புதைக்கப்பட்டாங்க, பல சிந்தனையாளர்கள். இப்பொழுது அந்த தூய்மை பணியாளர் சொல்லுகின்ற போது என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் வருவோம், பார்த்தா அப்படியே மார்க்ஸுடைய அந்த கல்லறைக்கு முன்னால் ஏராளமான பூக்கள், மலரஞ்சலி செலுத்தியிருப்பார்கள். அதை நாங்கள் சுத்தம் செய்வோம். அடுத்த நாள் வந்து பார்த்தால் அதை விட மழையாக குவிந்திருக்கும். தினசரியும் ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் வந்து பார்த்துட்டு போகிறார்கள். அந்த கல்லறையிலே 2 வரிகள் ஏன் எல்லோரும் பார்த்தார், ஏன் மார்க்ஸை மட்டும் அப்படி நேசித்தார்? அவர் வாழ்ந்த காலத்தில் பெரிய அவர் ஒரு மன்னன் கிடையாது, அது எதுவும் மிகப்பெரிய நாம் இங்கே பெருமிதம் பேசுகிறோமே தமிழில், பெரிய பேரரசர், நாங்கள் சோழ பரம்பரை, பாண்டிய பரம்பரைலாம் அப்படி நிறைய சொல்கிறோம்ல, அப்படியான ஒரு பேரரசரோ மற்றதோ கிடையாது. வாழேந்தி சண்டையிடவில்லை, துப்பாக்கி ஏந்தி கூட பெரிய சண்டை போடவில்லை, எந்த விதமான யுத்தமும் அவர் நடத்தவில்லை. ஆனாலும் கூட உலக அல்லது சிலுவையில் கூட அடையப்படவில்லை. அவர் பெரிய புனிதராகவும் சொல்லப்படவில்லை வாழ்ந்த காலத்தில், அதேபோல் போர் வீரனாகவும் சொல்லப்படவில்லை. ஆனால் இன்றைக்கு அவரை நோக்கி உலகமே திரும்புகிறது. அந்த கல்லறையை நோக்கி அனைவரும் போனார். தினசரி கொட்டிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அந்த தூய்மை பணியாளர் சொல்றாங்க. நாங்களும் இறுதியாக சுத்தம் செய்துவிட்டு நாங்களும் வளர வைத்து விட்டு வருவோம். இப்போ உலகம் முழுமையும் இருக்கக்கூடிய எல்லாருடைய மனங்களையும் வென்றவராக அவர் இருந்தார். ஏன்? அந்த கல்லறையில் 2 வாசகம் எழுதப்பட்டது. 1, உலக தொழிலாளர்களே ஒன்று சேர்ந்தார். 2வது, உலகத்தை முன்னால் பல தத்துவ ஞானிகள் வியாக்கியானம் செய்தார்கள், விளக்கி கூறினார்கள். ஆனால் நாம் தான் சொல்றார், நாம் அதை அவர்கள் வியாக்கியானம் செய்ததை நானும் வியாக்கியானம் செய்வதற்காக வரவில்லை, மாற்றி அமைப்பது எப்படி என்பதற்காக நாம் சிந்திக்க வேண்டும் எழுதினார். இங்குதான் மற்ற தத்துவ ஞானிகளுக்கும்
மார்க்சும் வேறுபட்டவராக ஆனார். அவர்கள் சொன்னது போல, சிவகுமார் சொன்னது போல, பிறந்த பிரேயர் என்று சொல்லப்படுகின்ற சின்ன கிராமம் ரைன் நதி, அந்த ரைன் நதிக்கரை பிரஷ்யா, இப்பொழுது ஜெர்மனி இன்னும் சொல்லக்கூடிய அந்த இடம்தான் பிரஷ்யா. இன்னொரு பகுதி அது ஒரு பிரஷ்ய, எப்படி சோழ பேரரசு இருந்தது போல அல்லது வேற பேரரசுகள் மௌரிய பேரரசு இருந்தது போல அது ஒரு பிரஷ்யா பேரரசு. அந்த பேரரசில் இவர் பிறந்தார். அங்கே அந்த பிறந்த பகுதியில் எப்படியான பகுதி அப்படின்னு சொன்னால், நீங்கள் பக்கத்தில் இப்போ கேரளா தமிழ்நாட்டுக்கான எல்லை பகுதின்னு வச்சுக்குவோம். ஒரு தேனி, கப்பம் அல்லது இடுக்கி இதுமாரி வச்சுக்கிட்டா ரெண்டு முக்கியமாக பிரெஞ்சியும் பிரிட்டன் ரெண்டு அப்படி பெரிய அந்த இடத்துல அவர் இருக்கிறார். அப்போ அவருக்கு ரெண்டு விஷயம் இருக்குது. அந்த இடம் எப்படியான இடமா இருக்குன்னா, 17ஆம் நூற்றாண்டில் ரெண்டு மூணு விஷயங்கள் நடந்தது. 18ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு மிக முக்கியமான நூற்றாண்டு. இப்போ 16, 17 நூற்றாண்டுகளில் தான் அலெக்சாண்டர் பிறந்தார், 2ஆம் பிலிப். அலெக்சாண்டர் பிறந்தப்ப 2ஆம் பிலிப், அவருடைய அப்பா 2ஆம் பிலிப் வந்து உப்பருகை மாளிகையில் நின்று அப்படியே பொற்காசுகளை வாரி இறைச்சார். பின்னாடி மந்திரி சொன்னார், மன்னர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், ஏனென்றால் அவருக்கு ஆண் மகவு பிறந்திருக்கிறது அப்படின்னா. உடனே அவர் முறைச்சு பார்த்தார், முட்டாள் மந்திரியே, ஆண் மகவு பிறந்ததற்காக நான் வருத்தப்படவில்லை. அரிஸ்டாட்டில் என்கிற ஒரு சிந்தனையாளன் வாழுகின்ற காலத்தில் என் மகன் பிறந்திருக்கிறார். அரிஸ்டாட்டிலை குருவாக அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலத்தில் அவன் பிறந்திருக்கிறான். எனவே அதற்காக நான் இந்த பொற்காசுகளை இணைக்கிறேன்னு சொன்னார். அரிஸ்டாட்டில்னா அவருக்கான சிந்தனை திறன் எப்படி? அரிஸ்டாட்டிலுடைய ஆசிரியர் யார்? பிளாட்டோ. பிளாட்டோடைய ஆசிரியர் யார்? சாக்ரட்டிஸ். அப்போ அரிஸ்டாட்டில், பிளாட்டோ, சாக்ரட்டிஸ், ஒரு 150 ஆண்டு கால தத்துவ புலன் அறிவு பெற்ற ஒரு அரிஸ்டாட்டில் அலெக்சாண்டருக்கு குருவாக அமைந்தார். அலெக்சாண்டர் வாழ்க்கை முறை உங்களுக்கு தெரியும். நான் போகின்ற போது தன்னுடைய கைகளை வெளியிலே பிரித்து வைக்க வேண்டும் என்று சொன்னார். ஒரு 2-3 ஆசைகள்லாம் சொன்னார். உன்னை கைகளை விரித்து கொண்டு போங்க அப்படின்னார். அப்புறம் நான் சம்பாதிச்ச எல்லா காசுகளுமே என்னை கல்லறைக்கு தூக்கிட்டு போகும்போது கீழே இறச்சிட்டு வந்துருங்கன்னார். 3வது விஷயத்தை அவர் சொல்லுகின்ற போது, என்னுடைய சவப்பட்டியை தூக்கிட்டு போகிறவங்க யாராக இருக்கணும்னா இந்த நாட்டினுடைய டாக்டர்கள், மருத்துவர்கள் தான் தூக்கிட்டு போகணுன்னார். 3 விஷயத்துக்கும் ஒரு காரணம் சொன்னார் அலெக்சாண்டர். ஒன்று, நான் எதையும் எடுத்து போகவில்லை, நான் எப்படி வந்தோனோ அப்படியே சொல்லுவேன். 2வது, நான் சம்பாதித்தது இங்கேயே இறைத்து விட்டு போகிறேன். 3வது, என்னை ஏன் மருத்துவர்களை தூக்கி சொல்கிறேன் என்று சொன்னார், மருத்துவர்களாலும் என்னுடைய மரணத்திலிருந்து என்னை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொன்னார். அந்த சிந்தனை எங்கேருந்து வந்ததுன்னா அரிஸ்டாட்டிலிருந்து வந்தது. பிளாட்டோவுக்கும் சாக்ரட்டிஸும் நான் வேறுபடுகிறேன், அது வேறு விஷயம். ஏனென்றால் பிளாட்டோவும் சாக்ரட்டிஸும் அடிமை யுகத்தை ஆதரித்தோம். சிந்தனையாளர்களே, தத்துவ ஞானிகளே, இப்பொழுது சாக்ரட்டிஸ் போல இங்கெல்லாம் திராவிட தலைவர்கள் எல்லாரும் இவரை சாக்ரட்டிஸ் அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஆனால் சாக்ரட்டிஸ் அல்லது பிளாட்டோ 2 பேருமே அடிமை சமூகத்தை ஆதரித்தார். உண்மை சுடுதான் செய்யும், அதுதான் மார்க்ஸ் சொல்றார். பிளாட்டோ முக்கியமானவர் தான், அவரை நான் மதிக்கிறேன், ஆனால் உண்மை அதைவிட முக்கியமானவர். மார்க்ஸ், பிளாட்டோ முக்கியமானவர் தான், அவரை நான் மதிக்கிறேன், ஆனால் உண்மை அதைவிட முக்கியமானவர். அவர்கள் வாழ்ந்த சமயத்தில் ஏன் அப்படி நினைத்தார்கள் என்றால், அடிமைகள் இருக்கின்ற போது வேலை நேரம் மிச்சமானது. வேலை நேரம் மிச்சமான காரணத்தினால்தான் எங்களால் நிறைய எழுத முடிந்தது, சிந்திக்க முடிந்தது. அந்த காலத்தில் தான் நிறைய இலக்கியங்கள், படைப்பிலக்கியங்கள் பிறந்தது. அவங்க அந்த கோணத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு உழைப்பதற்கென்று ஒரு ஆள், உழைப்புக்கான கூலி அடிமைகள் கிடைத்தார்கள். அடிமை விற்பனை தொடங்கிவிட்டது. இவ்வளவு ஒரு போர் செய்கின்ற போது, ஒரு இடத்தை கைப்பற்றுகின்ற போது, அந்த இடம் மட்டுமல்ல, அவர்களோடு வாழ்ந்த அந்த அடிமைகளையும் சேர்த்து விட்டார். ரோமாபுரிய அடிமைகள், ஆப்பிரிக்காவிலிருந்து மற்ற நாடுகளுக்கு விட்ட அடிமைகள். நல்ல வேளையாக இந்தியாவில் அது எப்பொழுதுமே நடக்கவில்லை. ஒரே ஒரு நடந்ததாக சொல்லுகிறார்கள். ஒரிசாவில் பகுதியிலே ஒரே ஒரு முறை அப்படி அடிமைகள் ஏலப்படப்பட்டதாக
சொல்லுகிறார்கள். அதற்கு கூட சரியான ஆவணம். ஆனால் இந்தியாவில் அடிமைகள் விற்கப்படவில்லை. அடிமைப்பெண் படத்தில் வேண்டுமானால் அதை எடுத்து காட்டியிருப்பார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எம்ஜிஆர் எடுத்திருப்பார். அடிமைப்பெண், அடிமைகள் விற்கப்பட்டது. அந்த அடிமை யுகம் இன்னொரு விஷயத்தை திறந்து விட்டது. அந்த அடிமை யுகம் என்ன விஷயத்தை தெரிவித்தோம்னா, இப்போ தினசரியும் வேலை செஞ்சாதான் உழைச்சி சாப்பிடலாம் அப்படிங்கிற நிலைமை ஒன்று இருந்ததில்ல. பொது உடைமை, புராதன பொது உடைமை சமூகம் என்று ஆரம்பத்தில் என்ன பண்ணாங்க, எல்லாரும் கூடி உழைச்சாங்க. கிடைச்சதை கூடி திங்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு வேட்டையை ஆடுறாங்க, அல்லது எல்லாரும் சேர்ந்து ஏதோ ஒன்று ஒரு பொருளை எடுக்கிறாங்க, வேட்டையாடி ஒரு கிடைக்குதுன்னா அதை ஒருத்தை மட்டும் சாப்பிடுறாங்க. காக்கா மாரி சாப்பிட்டாங்க. எப்படி சாப்பிட்டாங்க? காக்கா மாரி சாப்பிட்டாங்க. நான் எல்லா இடங்களிலும் காக்காவை சொல்லுவது, எனக்கு பிடித்த பறவை காக்காவாக என்றால் எல்லா பறவைகளையும் நாம் இப்போ புறா வளர்க்கணும்னு சொல்லுவோம், கிளி வளர்க்கணும்னு சொல்லுவோம். நான் காக்கா வளர்க்கணும்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அது கருப்பாக இருக்கிறனால சொல்கிறோமா என்னன்னு நமக்கு தெரியல. அதனால தான் பாரதி கூட அப்படி சொல்லி பார்த்தான், கடவுள்னா நம்புவீங்களே, அதனால காக்கையின் சிறகு நிலை நந்தலாலான்னு. நந்தலாலாவை காக்கையின் சிறகு நிலை பார்த்தேன். ஏன்னா அப்படியாக நம்புங்கப்பா அப்படின்னு. ஏன்னா காக்கை ஒரு சிறந்த குணம் உள்ளது. தனக்கு கிடைக்கக்கூடிய எந்த உணவையும் தான் தனியாக அதை சாப்பிடாது. காக்கா தன்னுடைய உணவை, தனக்கு உணவு கிடைத்தால் அந்த உணவை தனியாக சாப்பிடாது. தன் கூட்டத்தை கூப்பிடும். அக்காவா, அண்ணேவா, தங்கச்சிவா, சித்தப்பாவா, பெரியப்பாவா, எல்லாரையும் கூட்டத்தை கூட்டி கான்னு கத்தி கூப்பிட்டு தான் சாப்பிடும். நீங்க பார்த்துருக்கலாம். அதே போல அது ஏதாவது ஒரு காக்கா உடம்பு சரியில்லை, அது இறந்து போச்சுனாலும் கூடி மனிதர்களை போல ஒப்பாரி வைக்கும். காக்கா ஒப்பாரி வைக்கும். அதை விட காக்காவை தான் நம்ம பார்த்தா அருவருப்பா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனால் காக்கா கூடை விட்டு வெளியே வரும், கூட்டுக்கு திரும்பி போவதற்கு முன்னால் குளித்து விட்டு போகும். தெரியுமா? குளித்து விட்டு தான் போகும். கூடை விட்டு வெளியே வரும், திரும்பி கூட்டுக்கு போகின்ற போது எங்காவது ஒரு நீரில் மூழ்கி குளித்து விட்டு தான் திரும்பி போகும். தூய்மையான பறவை. இப்படி காக்கை போல அது எப்படி பகிர்ந்து கொண்டு சாப்பிடுதோ அப்படி பகிர்ந்து கொண்டு சாப்பிட்ட மனித குலம் தான் பிராதான பொதுவுடைமை சமூகம் என்று சொன்னார். ஆரம்பித்த மனுஷன் அப்படிதான் இருந்தான். அப்புறம் தான் செய்யணும். அந்த புராதன சமூகத்திற்கு அப்புறம் தான் அடிமை யுகம். அப்ப அடிமை யுகம் வருகின்ற போதுதான் நேரம் மிச்சமானது என்று அவங்கெல்லாம் சொல்றாங்க. பிளாட்டோ, சாக்ரட்டிஸ்லாம் சொல்லும்போது நேரம் மிச்சமானதுனால்தான் நாங்கள் வேறு விஷயங்களில் கவனம் செலுத்த முடிந்தது. கலை, இலக்கியம், சிந்தனை, படைப்பு என்று சிந்திக்க முடிந்தது. எனவே அது சிறந்த யுகம். அவங்க சுகமா இருந்தாங்க, அதனால சிறந்த யுகம்னு சொன்னாங்க. ஆனா அடிமையின் வழி அடிமைக்கு தானே தெரியும். இப்ப இது எல்லாவற்றிலும் இப்படி சிந்தனையாளர்கள்லாம் நிறைய இருந்தாங்க. இந்த சிந்தனையாளர்கள்லாம் இப்படி யோசிக்கின்ற போது அனைத்து மனிதர்களும் ஏன் இப்பொழுது இவர் ஏன் நினைச்சார் மாஸ்டர் ஏன் தனித்துவமாக பார்க்கிறோம். அவர் பெரிய பேரரசன் இல்லை, இங்கே கொண்டாடுற பெரிய மன்னராக இருந்தார், மன்னர் பரம்பரை. இப்போ கூட மன்னர் பரம்பரை ரொம்ப பேர் சொல்லிக்கிறாங்கல்ல, அதுமாதிரி மன்னர் பரம்பரை, அந்த பரம்பரை, இந்த பரம்பரைலாம் இல்லை. சாமானியனுக்காக பேசினார், சாமானியனுக்காக வாழ்ந்தார், சாமானியனாக இருந்தார், அகதியாக இருந்தார், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார், ஜென்னியும் கஷ்டப்பட்டார், ஜென்னி ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அவருடைய தத்துவம், அவருடைய ஆராய்ச்சி எது குறித்து இருந்தது என்று சொன்னால், நாம் சிம்பிளாக தெரிஞ்சுக்கணும்னா முக்கியமான நாம் அப்படியே நேரடியாக மார்க்சிய கல்வியில் சொல்கிறதே நான் சொல்ல விரும்பலை. அது அநேகமாக உங்களுக்கு தகட்டும் அல்லது ஒரு மாதிரியான மயக்கத்தை ஏற்படும். நேரடியாக சொன்ன ஒரே விஷயம் தான். இப்போ நம்ம ஏழை பணக்காரன்னு நிறைய பேசுகிறோம்ல, நிறைய ஏழை பணக்காரன் பற்றி பேசுகிறோம், அவங்களுக்காக இறக்கப்படுறோம். ஒரு ஏழையை பார்த்தா நம்மளுடைய பிச்சை எடுத்தால் காசு போட்டு போகிறோம், அல்லது 4 பேருக்கு நாங்கள் ஏதாவது செய்கிறோம்னு சொல்கிறோம். ஆனால் நான் கேட்குறேன், இந்த ஏழை பணக்காரன் என்று எப்பொழுது உருவானது? அப்படியானால் முதல் ஏழையார், முதல் பணக்காரன்? முதல் பணக்காரன் ஒருத்தர் இருக்கணும்ல, முதல் ஏழைன்னு ஒருத்தர் இருக்கணும்ல. அப்படி எங்கேயாவது ஒரு குழந்தை பிறக்கின்ற போதே ஒரு 100 கிலோ தங்கத்தோட பிறந்துச்சு அப்படின்னு எங்கேயாவது சொல்ல முடியுமா? நகைச்சுவைக்காக பட்டிமன்ற பேச்சாளர் வேணால் பேசுவாங்க. ஒரு குழந்தை பிறக்கும் போதே மோதிரத்தோடு பிறந்துச்சு. என்னடான்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த பிரசவம் பார்த்த செவிலியர் மோதிரத்தை காணாம், அது திருடை மகன். அதனால் பிறக்கும் போது அவன்
அந்த மோதிரத்தை எடுத்துட்டான்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற விஷயம். பட்டிமன்றத்துக்காக கைதட்டுறதுக்காக வாங்குவாங்க. ஆனால் எந்த குழந்தையும் அப்படி பிறப்பதில்லை. எந்த குழந்தைக்கும் மனிதர்கள் செய்யக்கூடிய, நாம் பெரியவர்கள் செய்யக்கூடிய எந்த தவறும் தெரியாது. ஒரு பாம்பு பக்கத்தில் வந்தால் கூட அது விளையாட்டு. எந்த குழந்தையும் தப்பு செய்கிற குழந்தையே கிடையாது. கெட்ட வார்த்தைன்னு நம்ம சொல்கிற விஷயம் கூட கேட்ட வார்த்தை தானே. குழந்தை கெட்ட வார்த்தை பேசுதுன்னா அது என்ன கெட்ட வார்த்தை? குழந்தை பேசுதா? கேட்ட வார்த்தை. நம்மிடமிருந்து கேட்ட வார்த்தையை அது திருப்பி சொல்லுது. அதனால் அதை சொல்லும்போது குழந்தைய எப்படி சொல்லக்கூடாது. ஆக எங்கேயும் யோசிச்சு பாருங்க. எங்கேயாவது ஒரு இடத்தில் ஒரு 100 ஏக்கர் நிலத்து பத்திரத்தோடு ஒரு குழந்தை பிறந்தது, அது 100 கிலோ தங்கத்தோடு ஒரு குழந்தை பிறந்தது, எனவே பிறக்கின்ற போதே அது பணக்காரனா பிறந்ததுன்னு சொல்ல முடியுமா? ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு பட்டினி சாவுகள் நடந்ததே நிறைய நம்ம நாட்டிலே நடந்துச்சு. அந்த பஞ்சம், காது பஞ்சம், அந்த பஞ்சம், இந்த பஞ்சம் நிறைய சொன்னாங்கல்ல. காது பஞ்சம் வந்துச்சுன்னு சொன்னாங்க, நல்லதங்கால் பஞ்சம் வந்துச்சுன்னாங்க, கொத்து கொத்தாக செத்தாங்க, பிளேக் நோய் வந்து கொத்து கொத்தா செத்தாங்க, கால்ரா வந்து கொத்து கொத்தா செத்தாங்களே. அவங்களாம் சாப்பாடு இல்லாமல் செத்தாங்களே, இப்போ செத்துட்டு இருக்காங்களே. உலகத்தில் பிறக்கக்கூடிய, இன்றைக்கி இந்தியாவில் பிறக்கக்கூடிய குழந்தைகளில் 5ல் 1 குழந்தை சத்து இல்லாமல் சாப்பிடும். இப்படி இன்றைக்கு கூட பிறக்குது இல்லை? அப்போ இவங்க ஏன் ஏழையாகவே பிறந்தார்களா? இது ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன் ஏழை பணக்காரன் என்ற வித்தியாசம் வந்தது? அப்போ முதல் பணக்காரன் யார், முதல் ஏழை யார்? யாராலையும் கண்டுபிடிக்க முடியுமா? அது குறித்து எல்லாரும் இதற்கு முந்தி பிறந்த மற்றவர்கள்லாம் தத்துவம் பேசினார்கள். இது குறித்து பேசினார்கள். மனிதர்களுடைய கண்ணீரை பற்றி கவலைப்பட்டார்கள். கண்ணீரை தொடக்க விட கூட செய்தார். ஒருவன் போர்வை இல்லாமல் இருந்து நடுக்கிக் கொண்டிருந்தால் அவனுக்கு போர்வை கொடுத்தார். பசியோடு இருக்கக்கூடியவனுக்கு சாப்பாடு ஒருவேளை கொடுத்தார். ஆனால் இவர்களெல்லாம் இதை மட்டும்தான் செய்தார்கள். அவர்கள் செய்ய மறந்த விஷயத்தை காரணமாக செய்தார். அவன் ஏழையாக இருப்பதற்கான காரணத்தை அவன் அறிவது போல் சொன்னார். அதற்கான காரணத்தை ஆய்வு செய்து கண்டுபிடித்தார். அதை எங்கோ ஒரு கருத்தியலாக அவர் சொல்லவில்லை. அவர் ஆராய்ச்சி செய்து விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சி செய்து மெய்ப்பித்தார். அந்த ஆராய்ச்சியை யாரும் செய்யும்? அவருக்கு முன்னாடி இருந்த அவர் அதிகமாக நேசித்த, அவர் விரும்பிய ஒரு தத்துவ ஞானி ஹெக்கெல். அவர் சொல்லுகின்ற போதே ஹெக்கெலையும் பேசணும், ஃபயர்பாக்ஸும் பேசணும். ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் ஹெக்கெல், ஃபயர்பாக்ஸ். இப்போ ஹெக்கெலுக்கு பெரிய செல்வாக்கு இருந்தது. ஏன்னா ஜெர்மனி வந்து அப்போ இருக்கும்போதே அந்த 17-18ஆம் நூற்றாண்டு சொன்னேன், பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், இன்னும் பல அறிஞர்கள் பிறந்தாங்க. 18ஆம் நூற்றாண்டில் பிரெஞ்சு புரட்சி நடந்தது. பிரெஞ்சு புரட்சி நடக்கின்றது. ரூஷோ, வால்டேர் அவங்களை பற்றிலாம் நம்ம சமத்துவம், சகோதரத்துவம் பற்றிலாம் பேசினாங்க. இப்படி பெரிய பெரிய அறிஞர்கள் பறந்து பெரிய தத்துவங்கள், தத்துவ விசாரணை நடந்து கொண்டிருந்த காலத்தில் இவர் பிறந்தார். அவன் பிறந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் பிரெஞ்சு புரட்சி நடந்தது. இவருக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, பிறந்ததுக்கு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பிரெஞ்சு புரட்சிக்கு பின்னால் மிகப்பெரிய தத்துவ விசாரணைகள் இருந்தது. தத்துவ ஞானிகளுடைய முயற்சியும் இருந்தது. ரூசோவால் தான் இந்த புரட்சி வந்தது, வால்டேரால் தான் இந்த புரட்சி வந்தது என்று எழுதுறாங்கல்ல பிரெஞ்சு புரட்சி. அது ஏன் அந்த புரட்சி நிலைக்காது என்று மாற்றி பின்னாடி ஏன் நிலைக்காமல் போனது, அதுக்கு என்ன காரணம் என்பதை ஆய்வு செய்வது. அதனால் அதெல்லாம் ஒரு குறைவான நேரத்துக்குள் பேச முடியாது. அப்போ எல்லாமே தத்துவ மெய்யியல்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தத்துவ சித்தாந்தங்கள் நிறைந்த, தத்துவ ஞானிகள் நிறைந்த ஒரு காலம் அவர் பிறந்த இடம். அவர் பிறந்த இடத்துக்கு அருகில் தான் பிரெஞ்சு புரட்சி நடந்த இடமும் கூட. அப்போ அங்கிருந்த எல்லாருக்குமே ஒரு தத்துவ ஞானம் பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இயல்பாகவே. அப்புறம் அதை பற்றி உரை நிகழ்த்தக்கூடியவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது மிகப்பெரிய எல்லா இளைஞர்களும் கவர்ந்த ஒரு தத்துவ ஞானி ஹெக்கெல். அந்த ஹெக்கெல் தான் அவர் பேசுகின்ற போது ஹெக்கெல் தான் சொன்னார், உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, எல்லாம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது, எல்லாம் மாறக்கூடியது, சிந்தனை மாறக்கூடியது, உலகம் மாறிக்கொண்டே இருக்கிறதுனார். மாற்றம் ஒன்றை தவிர மாற்றம் இல்லை, மாற்றம் என்ற சொல்லை தவிர எல்லாம் மாறும் சொன்னார்ல. இதை ஹெக்கெல் சொன்னார். எனவே மார்க்ஸ் சொல்லும்போது கூட நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடித்துட்டேன்னு சொல்ல, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டேன், நான் சொன்னதை ஏற்றுக்குன்னு சொல்லலை. பெரியார் இப்பொழுது சொல்வார்களே மேடையில்,
பேசி முடிச்சோன்னு சொல்லுவார் தந்தை பெரியார், எல்லா வேலைக்கும் சொல்லுவார், நான் சொன்னேங்கிறதா நீ ஏற்றுக்காது. பெரியார், தந்தை பெரியார் அவர்கள் சொல்லுகின்ற போது எல்லா மேடைகள்லையும் நான் சொன்னேன் என்பதற்காக நீ ஏற்றுக்காது, நீ உன் அறிவில் ஊத்தி பாரு, உன் அறிவுக்கு 8 நாள் ஏற்றுக்கொள். இதுதான் தந்தை பெரியார் சொன்னார். இந்த தந்தை பெரியாருக்கு இந்த சொல் எங்கிருந்து வந்தது? தந்தை பெரியாருக்கு மார்க்சிடமிருந்து தான் வந்தது. மார்க்ஸ் தான் சொன்னார், தான் சொல்லுகின்ற போது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு நான் சொன்னேன் என்பதற்காக ஏற்றுக்கொள்ளாது, உங்களுக்கு அறிவை புகுத்தி ஆராய்ச்சி செய்து முடிவு செய்யணும் அப்படின்னு சொன்னார். அப்போ ஹெக்கேலை பற்றியான வாதம் நடந்தது. நீங்கள் டீ கடையில் எப்படி வாதம் நடக்கும், ஹோட்டலில் வாதம் நடக்கும், ரொம்ப பெரிய உச்சமாக அரசியல் விவாதம்லாம் நடந்து சில கடையெல்லாம் எழுதி கொடுப்பாங்க, இங்கே வந்து அரசியல் பேசாதீர்கள், இந்த ஹோட்டலுக்கு வந்து அரசியல் பேசாதீர்கள், டீ கடையில் அரசியல் பேசாதீர்கள், அந்த அளவுக்கு சட்டம் நடக்கும்ல. அப்போ இவர் பிறந்த காலத்தில், அந்த இளைஞராக இருக்கிற காலத்தில் அந்த பகுதி முழுக்க ரைன் நதிக்கரை முழுக்க, இன்னொன்று இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய மறந்துடுவேன், ரைன் நதி மாகாணம், அது ரைன் நதி ஓடுற பகுதி, எனவே தான் நான் ரைன் மாகாணம் என்று சொல்லுவேன். அந்த மாகாணத்தில் தான் இன்னொரு பகுதியில் 2 வருஷத்துக்கு பின்னாடி ஏங்கல்ஸ் பிறந்தார். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஜென்னி பிறந்தார். ஜென்னி பணக்கார குடும்பத்தில் பிறந்தாங்க, பிரபுக்கள் வாழ்ந்தாங்கல்ல அந்த குடும்பத்தில் பிறந்தாங்க. ஏங்கல்ஸும் ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்தாங்க. பணக்கார குடும்பத்தில் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய நூற்பாலை அதிபருடைய மகன் ஏங்கல்ஸ். நூற்பாலை வைத்திருந்த ஒரு மில்லு அதிபருடைய அவர் பெருசாக ரொம்ப படிக்கலை, கொஞ்சம் வயசு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஆனால் அவர் சொந்தமாக படித்து அறிந்து கொண்ட விஷயம். அவர் அது அப்புறம் வந்து அவங்க அப்பா சின்ன வயசுலேயே சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சில குடும்பங்களில் அப்படி வாரிசாக சம்பாதிக்க அனுப்புவாங்களோ அப்படி எங்கள் சேர்ந்தார். 3 பேருமே ரைன் மாகாணத்தில் பிறந்தவர்கள். புரிஞ்சுக்கணும், இன்னும் அதே மாகாணத்தில் தான் பிறந்தோம், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் நாம் என்று நாம் சொல்லிக் கொள்வது பெருமை அடையணும்ல. அதே போல் 3 பேருமே ஒரே இடத்தில் பிறந்தவங்க. தனித்தனியாக அதுக்கான விஷயங்கள் அப்புறம் பேசுவோம். இப்போ வந்து இவர் அந்த ரைன் நதிக்கரையில் வந்து அந்த காலங்கள் இப்படி இருந்தது. அப்போ டீ கடை வாதம் போல் அங்கெல்லாம் வந்து இப்போ இருக்க டாஸ்மாக் கடை போல் அப்போ குடிகாரர்கள் சங்கம்னே வச்சுருந்துருக்காங்க. இளைஞராக இருந்த ஒரு காரணம் மார்க்ஸ் சராசரி இளைஞருக்கு என்ன குணாதிசயம் இருந்ததோ அதெல்லாம் வந்து இளைஞனாக ஒரு சராசரி இளைஞனுக்கு என்னெல்லாம் குணாதிசயம் இருக்கும் அதெல்லாம் அவரிடம் இருந்தது. என்ன சொல்ல போனால் சண்டைக்கு யாராவது சண்டை போட்டால் தர்க்கம் பண்ணார், நேருக்கு நேரம் மோதிக்கலாமான்னாரு. ஒரு தடவை கையில் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டாராம், அவரை கைது செஞ்சு கூப்பிட்டு போயிருக்காங்க. அதுபோல் அந்த சங்கங்கள் குடிகார சங்கத்தை குடிச்சிட்டு தர்க்கம், அப்போ கூட இங்கே இருக்க குடிகாரர்கள்லாம் வேறு பேசுவாங்க, ஆனால் அங்கே என்ன பேசுனா குடிச்சிட்டு இந்த தத்துவ ஞானிகள் பற்றியான வியாக்கியானம் செய்திருக்கிறார்கள் அவர் ஒவ்வொருத்தரை பற்றி. அப்பொழுது அதில் மேலோங்கி நின்ற ஹெக்கேல் பற்றியான வாதம் தான் அதிகம் நடக்கும். எனவே இவங்கெல்லாம் ஹெக்கேலை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏங்கல்ஸ் பின்னாடியும் பின்பற்றினாரு, மார்க்ஸ் முன்னாடியே பின்பற்றினா, அப்புறம் 2 பேரும் சந்திச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் சந்திச்சுக்கிட்டாங்க. ஆனால் அவர்கள் ஹெக்கேலியவாதிகள், இளம் ஹெக்கேலியவாதிகள் அப்படிங்கிறதான் அவர்கள் கடைபிடிக்கிறாங்க. அப்புறம் ஹெக்கேல்கிட்ட ஒரு கட்டத்தில் முரண்படுறாங்க. எல்லாமே மாறக்கூடியதுன்னு சொன்ன ஹெக்கேல் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மாறாதுன்னு சொன்னார். இப்பொழுதும் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் நம்முடைய கொள்கையில் ஒத்து வருவாங்க, ஆனாலும் ஒரு சக்தி இருக்கு தோணும், நம்ம மீறி ஒரு சக்தி இருக்கிற தோணும் அப்படின்னு முடிவு வருவாங்க. ஏன்னா மனசு இருக்குல்ல, அதுதான் மார்க்ஸ் சொல்வார். மதம் என்பது ஒரு மனிதனுடைய நொடித்து போன ஒரு மனிதனுடைய கஷ்டங்களில் மற்ற நேரங்களில் அவருடைய ஏக்க பெருமூச்சை எங்கே வடிப்பது என்று சொல்லுகின்ற போது வடிகாலாக மதங்களும் கடவுளும் இருந்தது. வேற எங்கேயும் அவனுக்கு வடிக்க தெரியல இருந்ததுன்னு. அதனால தான் நீங்கள் இப்பவும் நம்ம தோழர்கள் பழக்கத்துக்கு என்னதான் நீங்கள் சொன்னாலும் கடைசியாக ஒரு சக்தி இருக்குது தோழர். அண்ணாவுக்கே அப்படி வந்துச்சா இல்லையா? மன்னிச்சுங்க, யாராவது இருந்தா வந்துச்சா இல்லையா? ஏன் அந்த வார்த்தை வந்துச்சு? ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு ஏன் வந்துச்சு அண்ணாவுக்கு? காம்ப்ரமைஸ் ஆனார். பெரியார் இதெல்லாம் வேறுபட்டாரு, காம்ப்ரமைஸ் ஆனார். பெரியார்கிட்ட ஏன் வேறுபட்டாலும் இன்னைக்கு பொய்யான கருத்தை சொல்றாங்க. ஆனால் பெரியார்கிட்ட வந்து ஏன் வேறுபட்டார்கள்? ஓட்டுக்காக வேறுபட்டார்கள், அவ்வளோதான்.
எனவே அவரும் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட ஒரு வெக்கல்கிட்ட ஒரு விஷயம் இருந்தது. எல்லாம் மாறுன்னு சொன்ன அவரு, அந்த பேரரசர் இருக்கார்ல மன்னர், அவர்தான் சூப்பர் சக்தினர். அது மாறாதது. அவர் நேரடியாக ஏதோ ஒரு சக்தியாக, சூப்பர் சக்தியாக அவர் இருப்பார். எனவே அவரை அப்படி, அதாவது அந்த ஆளும் மன்னனை மட்டும் ஆதரித்தார். அது மாறாது. இவங்கெல்லாம் என்ன கேட்டாங்க, எல்லாம் மாறினீங்களா, அப்படின்னா அந்த மன்னர் மாறுவார்ல, மன்னராட்சி போய் மக்களாட்சி வரும்ல அப்படின்னு கேட்குறாங்க இந்த இளைஞர்கள்லாம். ஏன்னா அப்பெல்லாம் அறிவு திறக்கப்பட்டிருக்கிறது, அவங்களுக்கு அறிவு திறக்கப்பட்டவுடன் இந்த கேள்வி கேட்குறாங்க. அப்போனா அப்படிதாங்க நடக்கணும், அப்புறம் இதை மட்டும் ஏன் மாறாதுன்றாரு அப்படின்னும் போது ஹெக்கேலுக்கும் இவர்களுக்கும் முரண்பாடு வருகிறது. எனவே இன்னொன்றை தேடாது. அப்பதான் ஃபயர் பாக்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு அறிஞரை படிக்கிறாங்க. ஃபயர் பாக்ஸ் என்ன சொல்றாருன்னா, உலகம், அவர் தான் இந்த மெட்டீரியலிசத்தை பற்றி பேசுறார், பொருள் முதல்வாதம் பற்றி பேசுறார். அவர் உலகம் எல்லாம் பொருள்னா நான் புரிந்து கொள்வது எப்படின்னா, இது ஒரு பொருள், நான் பேசக்கூடிய எந்த பொருள் அவர் சொல்லலை. இந்த ஒவ்வொன்றும் சயின்ஸு, இது எல்லாம் பல துகள்களால் ஆனது, ஒவ்வொன்றும் காலக்கதைக்கேற்ப மாறிவிடுகிறது. டார்வின் தத்துவத்தை இணைச்சு அவர் சொல்றார். ஆனாலும் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது அவர் விட சொல்லல. இப்ப உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறதுன்னு சொன்ன ஒருத்தர் சூப்பர் சக்தி இருக்குன்னு சொன்னாரு ஹெக்கேலு. இவரு பொருளாளர்கள் தான் உலகம் ஆனதுன்னு சொன்னாரு. ஆனால் உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கிறதுங்கிற அதுல அவரால் வர முடியும். எனவேதான் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் இவர்கள் போல இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இயக்கவியலுக்காக ஹெக்கேலை எடுத்துக்கொண்டார்கள். பொருள் முதல்வாதத்துக்காக, பொருள் தான் முன்பியது, மெட்டீரியலிசம் தான் அப்படின்றதுக்காக ஃபயர் பாக்ஸ் எடுத்துக்கொண்டார்கள். ரெண்டையும் நிறுத்தினார். இயற்கையியல் பொருள் முதல்வாதம் என்று தன்னுடைய டயலெக்டிக்ஸ் மெட்டீரியல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதான் இயற்கையியல் பற்றி உலகம் இயங்குகின்ற முறையில் சொன்னார். நமக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த உலகம் இப்போ நாம் அதுக்கு முன்னாடிலாம் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இந்த உலகம் சூரியனை சுற்றுகிறதுன்னு சொன்ன இவர் சொல்லாதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த உலகம் கோபர்னிக்கஸ் சொன்னார்ல, அவர் முன்னாடி வரைக்கும் உலகத்தை பற்றி என்ன யோசிச்சுட்டு இருந்தாங்க. உலகம் உலகம் நமக்கு தெரிஞ்சது கண்ணுக்கு பூமி தானே. இப்போ நம்ம பார்க்கும்போதே சந்திரன் தான், இரவான சந்திரன் வருகிறது, காலையில் சூரியன் உதிக்குது, மாலையில் அங்கே மறைஞ்சு போகுது. இப்போ நம்ம பார்வையில் எப்படி இருக்கு, காலையில் சூரியன் உதிக்குது, மாலையில் மறைஞ்சு போகுது, எல்லாம் பூமியை சுற்றியே நடக்கிறது. இப்படி தான் எல்லாரும் நம்பிக்கை. அப்படிதான் எல்லாரும் உலகமே நம்பிக்கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் இவர்தான் முதல் நிக்காஸ் தான் கண்டுபிடிச்சாரு, இல்லை, பூமியை போல பல பூமிகள் இருக்கிறது, சூரியனை போல பல சூரியன்கள் இருக்கிறது, ஆனால் சூரியனை சுற்றி தான் பல கோள்கள் சுழல்கிறது அப்படின்னு கண்டுபிடிச்சார். இன்னும் அதுக்கு முன்னாடி பல பேரும் கூட இந்த உலகம் தட்டையானதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. கலிலியோ சொல்வதற்கு முன்னாடி வரை உலகம் தட்டையானதுன்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய சாமிகள்லாம் சைவ மதத்தை சேர்ந்த சாமிகள்லாம் சிவன் தான் அழிக்கிற கடவுள், அவருக்கு கோபம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த பூமியெல்லாம் பாயா சுருட்டி கம்பெட்டியில் வச்சுக்கிட்டு கடலில் குதிச்சுடுவார் அவர் கோபம் சைவர்கள் அவர்கள் அவங்க சொல்லும் போது தட்டையானது, அவர் தானே அழிக்கும் சாமி, அழிக்கிற கடவுள். அப்புறம் அழிக்கிற கடவுளுக்கு கோபத்தை கூட்டிட்டீங்கன்னா தட்டையாக இருக்கிற இந்த பூமியெல்லாம் அப்படியே பாயா சுற்றி கம்பெட்டியில் வச்சுட்டு குதிச்சுடுவார், நாமெல்லாம் அழிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு பயன்படுத்தினேன். காலம் ஒன்று. அப்போ உலகம் முழுமையும் உலகம் உருண்டையானது, அப்படி தட்டையானது அல்ல அப்படின்னு கலிலியோ கண்டுபிடிச்சார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு விஷயங்கள் வந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த வாதங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கின்ற போது தான் இவர் சேர்த்து உலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. உலகம் உலகத்தின் எல்லா பொருள்களும் பொருள் தான், ஒவ்வொரு துகள்கள் ஒவ்வொரு பொருளாக தான் மாறுபடுகிறது, ஒவ்வொரு பொருளாக தான் மாறுபடுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. கூடவே டார்வின் தத்துவம் வந்தது. டார்வின் உயிரின வளர்ச்சிகள் பற்றி, பரிணாம வளர்ச்சிகள் பற்றி சொன்னார். இப்படி சொல்ல போனால் நம்முடைய மூதாதையர்னு நம்ம சொல்றவங்க நிறைய பேர் சொல்லலாம். மீன்
அது இன்னும் வளரவே கிடையாது. ஆனால் மீன் நமக்கு முந்தைய பிறந்துருச்சு, நம்ம இன்னைக்கும் அதை பிடிச்சி சாப்பிட்டுட்டே இருக்கோம். மீனின் பரிணாம வளர்ச்சியிலிருந்து ஒவ்வொன்றும் மாறி வந்தது என்று டார்வின் நிரூபிக்கிறார். இப்போ கூட அது கூட எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்முடைய சித்தர்கள் சொல்லுவாங்க, அப்போ நல்லா கைசோறு தின்னுட்டு வெத்தலை பார்த்து போட்டு சுண்ணாம்பு தடவி வாயில் போட்டு மென்னா ஒரு சின்ன அப்படி போதை மயக்கம் வரும்ல, நல்லா கறிசோறு நல்லா டைட்டாக சாப்பிட்டுட்டு வெத்தலை பார்த்து சுண்ணாம்பு போட்டு சாப்பிட்டோம்னா ஒரு மயக்கம் வரும், ஒரு சின்ன மயக்கம் இருக்கணும். இதே போல் 50 பூதங்களான நீர், நிலம், காற்று இதெல்லாம் சேர்க்கின்ற போது ஒரு மயக்கம் வரும். அந்த மயக்கத்திலிருந்து ஒரு உயிர் தோன்றும். அப்படிங்கிறதான் டார்வினுடைய தத்துவங்கள்லேருந்து வரக்கூடிய விஷயம். அதை சித்தர்கள் எப்படி சொன்னாங்க, நம்ம நாட்டில் சித்தர்கள் எப்படி சொன்னாங்க, அவர் அதை அதுமாரி சொன்னாங்க. இப்போ இந்த 50 பூதங்கள் அதுதான் இப்போ நம்ம நினைக்க வேண்டிய, இன்னைக்கு அது பொருந்தது பாருங்க. இந்த 50 பூதங்களுடைய இந்த கலவை மாறிச்சுன்னு வச்சுங்க, கலவை மாறிச்சுன்னு வச்சுங்க. கலவை மாறினால் வெப்பம் கூடினால், இப்போ வெப்பம் கூடிட்டே இருக்கு, உலகம் வெப்பமயமாயிருக்கு. உலகம் ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டே இருக்கிறது. உலகத்தை சூடு ஏறிக்கிட்டே இருக்கு. அதனுடைய செல்சியஸ் இன்னொரு 4 பாயிண்ட் வெப்பம் கூடினால் இந்த தட்பவெப்ப சூழ்நிலை சமநிலையிலிருந்து இப்பொழுதே மாறிவிட்டது. ஆனால் இன்னும் 4 செல்சியஸ் கூட போனால் என்ன நடக்கும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்லிட்டு இருக்காங்க. சூழலியல் பற்றி பேசுனாங்க சிஸ்டர். அப்போ சூழலியல் ஏன் தேவையா இருக்கு, சுற்றுப்புற சூழல் பற்றி ஏன் பேசுகிறோம், இயற்கை ஏன் தேவையா இருக்கு, இயற்கையை ஒரு அளவுக்கு மேல் அழிப்பதனால் என்ன வரும் என்ற விளைவு அன்றைக்கு யோசிப்பது. இந்த பரிணாம உயிர் மாற்றங்களில் மாற்றம் வருகிறார். அப்படின்னா என்ன சொல்றாங்க, இப்போ இமயமலை இருக்குமா, வெள்ளிப்பனிமலை அப்படின்னோம்ல, அது இருக்குமா, இருக்காது. வெள்ளிப்பனிமலை இருக்காது, அது இருக்க எல்லாமே உருகிடும். இப்போ இருக்கிற பல நாடுகள் கடல் கொண்டு விடும், கடலுக்குள்ள மூழ்கிடும். அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடல் மூழ்கிடும். அதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ பாம்புன்னா நம்ம இருக்கும்ல, பாம்புனா என்ன, பொதுவாக பாம்புனாவே நமக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம அந்த காலத்தில் மனிதர்கள் பயந்த ஒரு நிறைய பாம்பெல்லாம் செத்தாங்க. அதனால தான் நம்ம டிஎன்ஏலேயே இயற்கையாக பாம்பை கண்டால் ஒரு பய உணர்ச்சி நமக்கு உண்டு. படையும் நடுங்குன்னு சொல்கிறாங்கல்ல, ஏன்னா பாம்பு நிறைய பேர்த்த அழிச்சிச்சு. இப்போ அந்த பாம்பு இப்போ எப்படி இருக்கும், இப்போ இந்த சுற்றுப்புற சூழலாம் பாதுகாக்கலன்னா, ஏன்னா ஏற்கனவே சொன்னோம்னா அந்த உயிரணுக்களுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குது, இந்த 50 பூதங்களுடைய கலவையினுடைய பிரச்சனையிலிருந்து தான் உயிரணுக்கள் உருவாகுது. அதிலிருந்து தான் அதனுடைய தோற்றம் வளர்ச்சிகள் இருக்கிறது என்பதுதான் டார்வின் ஏற்படும். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது மாறுதுல, ஒன்று கூடவோ குறைச்சோ ஆச்சுன்னு வச்சுங்க, என்ன ஆகும் அப்படின்னும் போது, உதாரணத்துக்கு இப்போ பாம்புனா அதுக்கு கால் கிடையாது, கால் கிடையாதுன்னு காதும் கேட்காது, கண்ணு மட்டும் தான் இருக்கு. ஆனால் நம்ம தான் சொல்லுவோம், மகுடியில் ஊதுனா உடனே பாம்பு மகுடிக்கு ஆடி பிடிச்சி வச்சிடறாங்க. சயின்ஸ் அதை இல்லை, அதுக்கு காதே கேட்காது, கண்ணு மட்டும் தான் கேட்கும். அதுக்கு இந்த மகுடி ஊதுறதுக்கு பதிலாக நீங்கள் மைக்கு எப்படி ஆட்டினாலும் வரும். அதெல்லாம் பாம்பை பிடிக்கும் போது கால் சூழல் இருக்கக்கூடிய காலை அப்படி ஆட்டுவாங்க. அது நீட்னா அந்த பக்கம் நீளும். மகுடிக்கு ஒன்றும் ஆடலை, மகுடி போகிற பக்கம் பார்த்து நான் சுதாரிப்பார். ஆனால் நம்ம இன்னும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அது காது கேட்குது, அது காது கேட்காது, அது காலும் கிடையாது. ஆனால் இப்பொழுது உயிரின மாற்றங்கள் வருகின்ற போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாம்புக்கு 2 கால் முளைச்சி உங்கள் பக்கத்தில் சேரில் உட்காந்து சௌக்கியமானு கேட்டால் எப்படி இருக்கும், எப்படி இருக்க வச்சுதான் இருக்கு. இப்போ அட்டைப்பூச்சி பிடிச்சி விளையாடுவோம்ல, ஒரு குச்சி வச்சு அப்படி சுருண்டுக்குள்ள அந்த அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா அது பொட்டி பொட்டியாக இருக்கும், ரயில் பொட்டி போல. இப்போ அந்த அட்டைப்பூச்சியே ஒரு ரயில் பெட்டி அளவுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கிறதுக்குள்ள எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். இப்பொழுது இந்த தட்பவெப்ப சூழ்நிலை சமசீராக இல்லாமல் மாறினால் அந்த மாற்றங்கள்லாம் ஏற்படும் சொல்றோம். அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம டிராஃபிக்ஸில் தான் பார்ப்போம், டிவியில் காமிப்போம், ஒரு மனுஷன் போயிட்டு இருக்கும்போதே அப்படியே உருகி போவான்ல, அதுபோல் வெப்பம் கூடுதலாகி உருகி போயிருக்கும். நாமளே இப்போ உணர முடியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி நாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவ்வளோ வெப்ப தாக்குதல் இல்லை. இப்போ நம்ம கஷ்டமாக இருக்குல்ல, கஷ்டமாக இருக்குல்ல. இதையெல்லாம் தான் சேர்த்து ஆய்வு செய்தார்கள் அப்பொழுதே விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தாங்க. அதில் வித்தியாசமாக இது எல்லாத்தையும் கையில் எடுத்துட்டாரு. அப்போ மார்க்ஸ் என்ன சொன்னார்,
உலகம் பல துகள்களால் ஆனது. இப்போ கருத்தியலால், அதாவது உலகம் படைக்கப்பட்டதா உருவானதா? இந்த உலகம் ஏற்கனவே படைச்சு இந்த இடத்துல தண்ணி இருக்குது, இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல இது, இந்த நீ மனுஷனாயிரு, நீ நரியாயிரு, நீ சிங்கமாயிரு, நீ எலியாயிரு அப்படின்னு யாரும் படைத்தார்களா? ஒரு கருத்து இருந்துகிட்டே இருக்குல்ல. படைத்தார்கள் என்று சொல்வது கருத்தியல்வாதம் இல்லை. இவையெல்லாம் பொருள் மூடியது என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம். அந்த வாதங்கள் மீது ஆய்வு நடந்தத பொழுது அதுதான் இயற்கையில் பொருள் முதல் வாதம். ஆனால் மனிதர்கள் இடத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை ஒற்றுமைப்படுத்துவதற்கும் அவர்கள் தப்பான வழியில் போகாமல் இருப்பதற்கும் மதங்கள் தோற்றுவிக்கப்பட்டு அவர்கள் வழிநடத்தினார். அப்படிதான் மதங்கள் மனிதனுடைய மனதை பண்படுத்துவதற்காக உருவானது. ஆனால் அதுவே இப்போ கத்தி வெட்டறிவா துப்பாக்கின்னு தூக்கிட்டு போறதுக்கு பழக்கி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த உலகம் இது எதிலிருந்து அவர் எடுத்துட்டாரு? ஃபயர்பாக்குடைய அந்த பொருள் மெட்டீரியலைசத்தையும் அதே போல ஹெக்கேலுடைய இயற்கையிலையும் எடுத்துக்கொண்டு அதன் மீது ஆய்வு செய்து உருவானார். மிக முக்கியமான விஷயம் பணக்காரங்க. அதில் தானே இவர் வேறுபட்டாரு. ஏன் அப்படி ஏன் பணக்காரன் ஏழைன்னு உருவானாங்க? நான் சின்ன கதை மூலமாக சொல்கிறேன். அதுக்குள்ளே நிறைய மார்க்சிய மொழியில் அப்படியே சொன்னால் புரியாது. அதை சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்கன்னு வச்சு, நம்ம 100 ரூபா பணம் வச்சு நம்மகிட்ட 100 ரூபாய் 100 ரூபா உங்கள் பீரோவில் போட்டு கூட்டிக்கிறீங்கன்னு வச்சு, பீரோவில் போட்டு கூட்டிகிட்டு ஒரு வருஷம் கழிச்சு போய் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 101 ரூபாவா மாறி இருக்குமா? மாறி இருக்காதுல்ல. ஒன்று 100 ரூபா 100 ரூபாவா இருக்கும், இல்லைன்னா செல்லடிச்சு போயிடும். இதை தவிர 100 ரூபா 101 ரூபாவா மாறுமா? நம்ம சின்ன பிள்ளைங்கன்னா புத்தகத்தில் மயில் இறக்க வைப்போம். நம்ம மடிச்சு புத்தகத்தை மூடி திறக்கிறதுல அது உறிஞ்சி இருக்கும். மயில் குட்டி பிடிச்சிட்டு சந்தோஷப்படுவோம். அது குழந்தை. ஆனால் படம் மூலதனம். இந்த மூலதனமாக இருக்கின்ற வரை ஒரு 100 ரூபா வச்சுக்கோங்க, அல்லது என்ன ஒரு பொருளாக வேணாலும் வச்சுக்கோங்க. அது அப்படியே பெருகுமா? பெருகாது. அந்த 100 ரூபாவை ஒருத்தன் வாங்குறான். அவன் என்ன செய்கிறான்? அதை எடுத்து பஞ்சு வாங்குறான். 100 ரூபாய்க்கு ஒரு 2 பேரை கூப்பிடுறான். இந்த நூலாக நூற்று கொடுங்க. அவங்க நூலாக நூற்றுறாங்க. அந்த பஞ்சு 100 ரூபாய்க்கு வாங்கின பஞ்சு இப்பொழுது 100 ரூபாவாக இருந்தது. பஞ்சு வாங்குறான் 100 ரூபாய்க்கு. 2 உழைப்பாளியை கூப்பிட்டு உழைக்க சொல்கிறான். அப்போ அது நூலாயிடுது. நூலானதுக்கு பின்னாடி 100 ரூபா 150 ரூபாவா இருக்கும். இப்போ 100 ரூபா குட்டி போட்டுச்சா 150 ரூபாவா ஆயிடுச்சு. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? அவங்க 2 பேர்த்துக்கும் இன்றைக்கி சாப்பிட்டுட்டு நாளைக்கு வேலைக்கு, அதாவது இன்றைக்கி சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் கூலியை தர்றான். 1 ரூபா கூலி தர்றான்னு வச்சுக்கலாம். 1 ரூபா கூலி தர்றான். அவங்களுக்கு அந்த 1 ரூபா எதுக்கு பயன்படும்? இன்றைக்கி சாப்பாட்டுக்கு பயன்படும், உயிர் வாழ்வதற்கு பயன்படும். அவங்க உழைப்பு கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த நாள் திரும்பி வர்றாங்க. அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? அந்த உழைச்சிக்கு கொடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்கள்ட்ட என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. அவங்க அதே இடத்துல இருக்கும். ஆனால் இவர்கிட்ட என்ன இருக்கும்? 148 ரூபாய். 148 ரூபாய்க்கு மறுபடியும் பஞ்சு வாங்குவார். மறுபடியும் நூலாக நூற்பார். மறுபடியும் அவங்களுக்கு என்ன கொடுப்பாரு? 1 ரூபா கொடுப்பார். இவருக்கு மேலும் இன்னொரு 48 ரூபா கூடியிருக்கு. இப்படி இவர் இந்த இடத்துல இருந்தார். 2 பேர் ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஆனால் இவர் இப்படியே போயிட்டே இருந்தார். இவங்களுடைய உழைப்பு சேர்ந்தோன்னே இவங்க எங்கே இருந்தாங்க? இங்கேயே இருந்தாங்க. ஏழை பணக்காரர்கள் வித்தியாசம் இப்படி தான் இருப்பாங்க. இந்த 50 ரூபாவை யார் எடுத்துக்கணும்? 50 ரூபாய் இந்த 100 ரூபாவை வச்சிருந்த ஒரு 100 ரூபாவை வச்சிருக்கும் போது 50 ரூபா கிடச்சிச்சா? அப்போ 150 ரூபா 2 பேர் சேர்ந்ததுனாலே கிடச்சிச்சு. அவங்க உழைப்பு சேர்த்ததுனாலே கிடச்சிச்சு. அப்போ ஒருத்தர் மட்டுமே எப்படி வச்சுக்கிட்டாரு? இதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவும் ஆய்வு செய்தார். இதை மட்டுமே ஆய்வு செய்தார். இன்னும் கொஞ்சம் கூடுதலாகிடுச்சு. என்ன செஞ்சார்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய திறன், நம்முடைய உழைப்பு இருக்குல்ல, இன்னைக்கு நீங்கள் ஆசிரியராக இருக்கலாம், யார் வேணாலும் இல்லை, எல்லாருமே நீங்கள் மத்திய தர வர்க்கமாக இருக்கலாம், மூளை உழைப்பாளியாக இருக்கலாம், யாரானாலும் இருங்க. ஆனால் நீங்கள் முழு உழைப்புக்கான சக்தியை ஒரே நாளில் செலுத்துறது இல்லை. அதை விட கூடுதலாக அதுக்கான பணத்தை நீங்கள் பெறுவதில்லை. உங்கள் உழைப்புக்கான கூலியை கொடுப்பதில்லை. உங்கள் உழைப்புக்கு மேலே நீங்கள் கூடுதலாக கொடுத்துட்டு வருவீங்க உழைப்பை. உங்கள் ஸ்கில்லுங்கிறது ஒரு நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் உழைப்புங்கிறது
அரை நாள் உழைப்பு தான் அவன் கொடுக்க அவனுக்கு நீங்கள் கொடுக்குற படத்துக்கு இருக்கும். மீதி அரை நாள் உழைப்பு இருக்குல்ல, அது அவனுக்கு சேர்த்துக்கிட்டே இருக்கு. இதுதான் சர்ப்ளஸ் வேல்யூ, உபரி மதிப்பு. இந்த உபரி மதிப்பு இப்படி தான் உருவானதுன்னு சொன்னார். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த ஃபோனுடைய விலை எப்படி நிர்ணயம் பண்ணுறது? இந்த ஃபோனை ஒரு கம்பெனி தயாரிக்கும் போது எப்படி முடிவு செய்யும்? இந்த ஃபோனுடைய விலையை என்ன முடிவு செய்யும்? இந்த ஃபோனுக்கு ஒரு மெட்டீரியல், இதுக்கான வாங்கின பொருட்கள், அது மிஷின் வந்து சின்ன சின்ன மிஷின்ஸ், இது ரெண்டு மட்டுமே இருந்தால் மட்டுமே ஆயிடாது இல்லையா? அப்போ விலை நிர்ணயம் பண்ணும்போது என்ன விலை நிர்ணயம் பண்ணுவாங்க? இந்த ஃபோனு, அதுக்கப்புறம் இந்த ஃபோனு மிஷின் போட்டு அதுக்கு தெரியும் எவ்வளோ பணம் போட்டுக்கணும். 100 ரூபா போட்டுக்காரா 100 ரூபான்னு தெரியும். அப்புறம் ஒரு மிஷின் தேஞ்சிருக்கிறதுக்கு எவ்வளோன்னு தெரியும் அவருக்கு. ஆனால் அந்த உழைப்பாளியுடைய கூலி இருக்குல்ல, அதை வைத்து தான் ஒரு பண்டத்தினுடைய ஒரு உற்பத்தி பண்ண பொருளுடைய விலை மதிக்கப்படுகிறது. இப்போ 1 கிலோ தங்கம், 1 கிலோ அரிசி, 1 கிலோ அரிசி 50 ரூபா, 1 கிலோ தங்கம் 50,000 ரூபா. 1 கிலோ தானே இதுவும், அதுவும் 1 கிலோ தானே. ஏன் 1 கிலோ அரிசிக்கு 50 ரூபா, ஏன் 1 கிலோ தங்கத்துக்கு 50 ரூபா இவ்வளோ பணம் கேட்குறாங்க? ஏன்னா 1 கிலோ அரிசியை உற்பத்தி பண்ணுவதற்கான உழைப்பு செலவு குறைவான நேரம். ஆனால் 1 கிலோ தங்கத்தை எடுப்பதற்கான உழைப்பு செலவு, உழைப்பு கூடுதலானது. அப்ப ஒரு பண்டத்தின் விலை மதிப்பை உழைப்பு தான் முடிவு செய்கிறது. உழைப்பு தான். தங்கலான் படம் பார்த்தோம்ல, எல்லாம் பார்த்துருப்பீங்க. தங்கலான் படத்தில் எல்லாரையும் வச்சு கூப்பிட்டு போய் ரொம்ப நைஸாக பேசுவாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, மேல் கட்டுமானம்லாம் சொன்னாங்கல்ல, நமக்கு புரியாமல் கூட இருக்குங்களா. ஒரு வீடு தான் கீழே இருக்கும், வீட்டுக்கு மேலே இந்த மாதிரி சோறு எழுதிருப்போம், அதுக்கு மேலே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்லாம் போடுவோம்ல, அப்படி ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான் அவங்கெல்லாம் சொன்னாங்க. அரசு சட்டம், கீழே அடிமானம் இருக்குது, கட்டுமானம் இந்த கட்டடத்தை தாங்கிட்டு இருக்கிறது கீழே இருக்குது. அது வந்து அதே போல் மார்க்சியத்தின் அடிப்படைகள் என்பது மேல் கட்டுமானம் என்பது இந்த அதுதான் முதல் தலை, 2ஆம் தலைன்னு சொன்ன அவங்க கல்வி, அப்புறம் அரசு, போலீஸு எல்லாம் அடிக்கிறான்னு சொன்னாங்கல்ல. இந்த கீழே இருக்கக்கூடிய கட்டடத்தை எப்படி அது மேலே தாங்கிட்டு இருக்கோ, அதே போல் ஒரு முதலாளித்துவ அரசாங்கம் இந்தமாரி கிடைக்க அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான். ஆனால் இவன் ஒரு ஆள் தானே, அவன் 2 பேர் தானே. அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்து இவன் அடிச்சிடலாம்ல. இவன் ஒரு ஆள் தானே 100 ரூபா போட்டவன். ஆனால் அவன் 2 பேர் இருக்காங்க. 2 பேர் போட்டவன் ஒரு ஆள் வந்து ஏமாத்துறான், தனிக்கு ஏமாத்துறான். அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா அடிச்சிருவான்ல. அப்போ அவன் கோவம் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை? அவன் கோவம் வராமல் இருக்கிறதுக்கு அவன் 2 பேர்த்தையும் ஒன்றா சேரக்கூடாது. முதல் அதுக்கு முடிஞ்சால் சாதியாக பிரிச்சிடலாம், இல்லைன்னா மதமாக பிரிச்சிடலாம், இல்லைன்னா ஏதாவது தேசம், உன் தேசம் வேற இவன் தேசம் வேறன்னு சொல்லலாம். அதேமாரி இன்னும் கூடுதலாக நீ இந்த சாமி கும்பிட்ற, நான் இந்த சாமி கும்பிட்றேன்னு சொல்லலாம். இது மனிதனை பிரிக்கலாம்ல, அதேமாரி பிரிக்கலாம். அல்லது அதையும் மீறி அவங்க 2 பேர் சேர்ந்துட்டான்னு வச்சுருங்க, அதையும் மீறி 2 பேர் சேர்ந்துட்டான்னு வச்சுருங்க. இவன் என்ன பண்ணுறான்? அவங்களை அடக்கி ஒடுக்குவதற்கான ஒரு சட்டம், அதற்கான போலீஸ், அதற்கான இராணுவம் எல்லாத்தையும் வச்சுக்கலாம். இது என்ன? இவனை தற்காத்துக் கொள்வதற்கு, இந்த சுரண்டலை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவன் வைத்துக் கொள்ளக்கூடிய இந்த அரசு எந்திரங்கள், சட்டம், போலீஸ், இராணுவம், இது யாரை பாதுகாக்கும்? யாருக்கு விசுவாசம் இருக்கும் அவனை தான் பாதுகாக்கும். இப்போ திருடன் வளர்க்கிற நாய் திருடனுக்கு விசுவாசமாக தான் இருக்கும். நான் நல்லவன் போறேன்னு வச்சுங்க, நான் திருடன் அடிச்சேன்னா திருடனுக்கு ஆதரவாக தான் அது நிற்கும் இல்லையா? யாரால் வளர்க்கப்படுகிறதோ, யார் அதுக்கு உணவளிக்கிறார்களோ அவர்களுக்கு அது விசுவாசமாக இருக்கும். அதே தான் வந்து ஒரு அரசு, இதுதான் மார்க்ஸ் வந்து போகிறப்போக்கில் சொன்னார். எக்கேட் சொன்னார் எல்லாம் மாறாதுன்னாரு, ஆனால் இந்த அரசு மட்டும் மாறாதுன்னு சொன்னாருன்றதுல வேறுபடுறதா? அதுக்கப்புறம் ஒரு இயல்பாக நிறைய படித்தார். அது படித்ததெல்லாம் நிறைய, அதாவது ஃபஸ்ட்டு அவங்க அப்பாவுக்காக விருப்பத்துக்காக சட்டம் படித்தார். அப்புறம் இந்த தத்துவம் ஹெக்கேல் பற்றி, ஃபயர்பாக்ஸ் பற்றிலாம் பிரச்சனை வந்ததா, அதுக்காக வந்து பெர்லினில் போய் தத்துவம் மெய்யியல் படித்தார், சித்தாந்தம் படித்தார், தத்துவ வியாக்கியானத்தெல்லாம் படித்தார், எல்லாரையும் பற்றியும் படித்தார். சாக்ரட்டிஸ் அவருக்கு ரொம்ப பிடிக்கும், ஷேக்ஸ்பியரை ரொம்ப பிடிக்கும். ஜென்னியும் மார்க்ஸும் வந்து சேருவதற்கு ஷேக்ஸ்பியர் தான் காரணமாக இருந்தார். அப்படின்னா ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலம் என்ன, இது என்ன நீங்கள் நினைக்க வேண்டாம். ஷேக்ஸ்பியர் தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காதல் தூதுவர் போல. ஷேக்ஸ்பியர் இவங்க 2 பேருக்கு காதல் தூதுவர்.
ஏன்னா மார்க்ஸுடைய ஜென்னியுடைய அப்பா இருக்காருல்ல, அப்பாவுக்கு ஷேக்ஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். இவருக்கு தத்துவம் பயின்றார்ல, ஷேக்ஸ்பியர் மேல ஏகப்பட்ட பாடல். எப்படி பாரதி மனிதர்ந்த வெள்ளம் போல பாடுவார்ல, அதே போல ஷேக்ஸ்பியரை பற்றியான ஆற்றலுக்கற்ற ஒரு மிகப்பெரிய பாண்டித்யம் மிக்கவர் இவர். எனவே அவங்க அப்பா ஜென்னியுடைய அப்பாவும் இவரும் வீட்டுக்கு போயிட்டா, ஜென்னியுடைய அப்பா மிகப்பெரிய கோடீஸ்வரர். ஆனால் மார்க்ஸ் அவங்க வீட்டுக்கு போவார், பக்கத்து வீடு போனால் அவங்க அப்பா இவரோட என்ன உரையாடுவார்னா, ஷேக்ஸ்பியரை பற்றியான விஷயம் தான் உரையாடுவார். சத்தம் போட்டு பாதிக்கப்படுவார்ல, நிற்பதுவோ நடப்பதுவோ ஒன்று பாடுவார்ல, அதே போல் ஷேக்ஸ்பியர் போல இங்கே கூட அழகாக பாடினீங்க, நிறைய பேர் பாடினீங்க அழகாக. சிவகுமாரே அருமா பாடுறாரு, இவர் அருமா பாடுறாரு. அதை விட நீங்கள் பண்ணி ஒரு பாட்டு போட்டு வச்சுக்கலாம் போல இருக்குது. அவ்வளோ அருமையான பாடல்கள் நிறைந்து மனசை நிரப்பினீங்க. அதே போல் அவர் ஷேக்ஸ்பியரை பற்றி நிறையா பேசுவாராம். இதெல்லாம் 4 வயசு மூத்த ஜென்னி அப்படியே பார்த்துட்டு இருப்பாங்களாம். இப்பொழுது அவருக்கு ஜென்னிக்கு அவர் மீது ஒரு ஈர்ப்பு வந்தது. இந்த ஈர்ப்பு எதை வைத்து? மனுஷனை பார்த்தா ஈர்ப்பே வராது அவர் பார்த்தா. ஏன்னா கரடு முரடான முகம், மூஞ்சி, கண்ணு, இந்த கண்ணு, மூக்கு, வாயை தவிர மீது எல்லா இடத்துலையும் முடி முளைச்சிருக்கு. கண்ணை நிறையன்னு உருவம் மார்க்ஸ். ஒரு முரட்டு குணம். அவருடைய இளமை பருவத்தில் எவனை பார்த்தாலும் அடிச்சுட்டு வந்துடுவார். அவங்க வீட்டுக்கு எல்லாம் ஒரே புகார் தான், என் பிள்ளைய அடிச்சு விட்டான், அவன் பிள்ளைய அடிச்சு விட்டான்னு. இப்படி தான் ஒரு முரடை. நம்ம சினிமாலாம் பார்க்கலாம். அதே போல் இவர் மேலே எப்படி ஈர்ப்பு வந்ததுன்னா, உங்கள் அப்பாவோட ஷேக்ஸ்பியரை பேசினார்ல, அங்கே தான் சொல்கிறோம், இந்த காதல் அறிவில் இருக்கும். அறிவிக்காது. ஏன்னா ஜென்னியே அறிவிக்காது, அது அறிவுள்ளவர். அதான் அவங்க எல்லாருமே சொன்னாங்க, 9 மொழி படித்தாங்க. அது மட்டும் இல்லை, அவங்களும் மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய ரைட்டர். அதனால தான் எல்லாருமே சொல்கிறாங்க, ஜென்னியை ஏன் உயர்வாக பேசுகிறேன்னா, இந்த மார்க்ஸ் எழுதுனாருன்னா மார்க்ஸ் எழுதுறது மார்க்ஸுக்கே புரியாது. அவ்வளோ பெரிய கிறுக்காக தான் இருக்குமா, அந்த எழுத்து கிறுக்கெழுத்தாக தான் இருக்குமா. அதை ஒரே ஒரு ஆள் தான் படிக்கவே முடியுமா? ஜென்னி மட்டும் தான் படிக்க முடியும். ஜென்னி மட்டும்தான் படித்து அதை சரியாக எழுதி அதை மறுபடியும் அச்சாக்கம் பண்ணுற வரைக்கும் ஜென்னி தான் உதவி செய்யும். அப்படின்னா அவர் பேசுனது என்ன, வெறும் கவிதை மட்டுமா? ஆரம்பத்தில் கவிதை தான் எல்லாருமே. அவர் காலத்தில் இருந்த எல்லாருமே கவிதையும் காதலும் இளைஞர்களுக்கு எப்படி வருமோ அதே போல் அவருக்கும் வந்தது, ஜென்னிக்கும் வந்தது, ஏங்கல்ஸுக்கும் வந்தது, அவர் ஒட்ட எல்லாருக்கும் வந்தது. எல்லா இளைஞர்களுக்கும் பலர் கவிதையை காதல் செய்பவர்கள் தான் நல்ல கவிஞர்களாக இருக்கும். காதலும் கவிதையும் இணைந்தே ஒருத்தன் கவிஞனாவது எப்பொழுது கவிஞனாவானா, முதல் காதல் கவிதை எழுதி தான் எல்லாருமே அநேகமாக எழுதியிருப்பான். பெரிய பெரியவரும் பாவேந்தர் சொல்லும்போது கூட அதை சொல்லுவார், காதலியின் கடைக்கண் பார்வையும் மாமலையும் ஊர்கடுதான் சொல்லுவார்ல, அப்படின்னு சொல்லுவார். பாரதி சொல்லுவார், காதல் போயின் சாதல் சாதல்வார். அதுக்கு பதிலாக மீரா சொல்லுவார், செத்து ஏயா போனதுதான் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, காதலும் செத்து போடுவான், காதல் 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 போய் இன்னொரு காதல் செத்து தொலையாதுங்கடா. காதல்ங்கிறது சாகாதுல்ல, 2 பேரும் இணையாம வேணா இருக்கலாம், ஆனால் காதல் சாகாதுல்ல. அதுக்காக நீயே செத்து போற, இன்னொரு காதல், இன்னொன்று எதையாவது காதலி, எதன் மீதான அன்பு செலுத்து, அப்படி உள்ள மாறிவிடும் அப்படின்னு அவர் மீறா எழுதுவார். அப்போ எல்லாருக்கும் காதல் வரும், அதே போல் அவங்களுக்கும் வந்தது. அறிவை இன்னும் சொல்ல போனால் அவர்களுக்கு 2 பேரையும் பார்த்தீங்கன்னா, அதாவது நான் ஒரு பெரிய பேரறிஞர் ஒருத்தன்ட்ட போய் ஒரு அழகான பொண்ணு சொன்னாலாம். அது சொன்னாலாம், நம்ம 2 பேரும் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கீங்க, நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, பெர்னாட் சத்தா தான் நினைக்கிறேன், பெர்னாட் சத்தா, நீங்கள் பெரிய அறிவாளி, நான் பெரிய பேரறிஞர், இளையப்பட்டா சொன்னான்னு சொன்னாங்க. நீங்கள் இந்த கல்யாணம் பண்ணிக்கணும், நமக்கு பிறக்கிற குழந்தை அறிவோடு மலகோடு பிறக்க வேணாம், மாற்றி பிறந்துட்டா என்ன பண்ணுறதுனாங்க, நீ அழகாக அறிவாக பிறக்குற, மாற்றி பிறந்துட்டா என்ன பண்ணுறதுன்னாரா. அது அதே போல் அது கூட உருவம் இவங்க 2 பேரும். ஆனாலும் கூட ஒரு பெரிய ஈர்ப்பு இருந்தது. அது எதன் மீதுனா, அவர் தன்னை பற்றி யோசிக்காமல் சதா சகல மனிதர்களை விடுதலை செய்வதற்காக யோசித்த ஒரு ஒரு இந்த வயசில் இவ்வளோ யோசிக்கிறாங்க, இப்படி ஹெக்கலை பற்றி பேசுகிறாங்க. எல்லாம் இன்னும் சொல்ல போனால் ஒரு கட்டத்தில் சொல்கிறாங்க, இவரை இன்னைக்கு பசங்கள்லாம் பேசிக்கிற மாதிரியே, அப்போ நான் 4 வயசு சின்ன பையன் தானே, அந்த குழந்தையா இருக்கும்போதே எனக்கு தெரியும்டான்றான் ஜென்னி மாஸ்டர். அந்த குழந்தையா இருக்கும்போதே எனக்கு பக்கத்து வீடு தானே உன்னோட குழந்தை. ஏன்னா ஜென்னி மார்க்ஸோடைய அக்காவும் ஜென்னி ரொம்ப நெருக்கமான ஃப்ரெண்டு. அப்போ இவர் குழந்தையா இருக்கும்போதே போயிட்டு வந்துருப்பார்ல, உன்னோட குழந்தையா இருக்கும்போதே தெரியும்டாங்கிறாங்க அவங்க. அதேமாதிரி மார்க்ஸ் ஜென்னி இறந்தப்ப
மார்க்ஸ் ஒரு கவிதை எழுதுறார். இந்த கவிதையில் சொல்கிறாரு, ஜென்னி மட்டும் எனக்கு கிடைக்காமல் இருந்தால் நான் மிக சாதாரணமானவர் தான், நான் சாதாரணமானவனாக தான் இருந்துக்க முடியுங்கிறார். அவரே ஒப்புதல். ஜென்னி மட்டும் என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நான் சாமானியன் தான். நான் இவ்வளவு விஷயங்கள் செய்திருக்கிறேன் என்றால் ஜென்னி தான் காரணம்ன்றார். அவர் ஜென்னி போயிட்டாங்க. அதேமாரி ஏங்கல்ஸ் அவர் சொன்னது போல், ஏங்கல்ஸ் ஜென்னி இறந்தோன்னே ஜென்னி சொன்ன விஷயம் என்னென்னா, இவர் எழுதும்போது நீங்கள் சொன்னீங்களே சிந்தனையை நிறுத்தி கொண்டாருன்னு. மார்க்ஸ் இறந்தப்ப நீங்கள் சொல்லலை, ஏங்கல்ஸே அப்போ தான் இருக்கார். மார்க்ஸ் இறந்தப்ப மார்க்ஸ் இறந்து விட்டார் என்று உலகத்தில் இருக்கிற ஏங்கல்ஸ், மார்க்ஸ் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படிதான் இருக்கிறார். ஆனால் ஜென்னி 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய மனைவி இறக்கும்போது, ஜென்னி இறக்கும்போது ஏங்கல்ஸ் சொன்னார், மார்க்ஸ் இறந்து விட்டார். இறந்து விட்டாருங்கிற வார்த்தையை மார்க்ஸ் இறக்கும்போது சொல்லல ஏங்கல்ஸ், ஆனால் ஜென்னி இறக்கும்போது மார்க்ஸ் இறந்து விட்டார்னாரு. அதே போல மீறி இருந்த அந்த 2 வருடமும் 1 வருடமும் வாழ்ந்தாரு, நடைப்பிணமாக வாழ்ந்தார்னாரு. அது சொல்லும்போது ஆவியாக வாழ்ந்தார் அவர் மொழியில். நம்ம ஒன்றும் நடைப்பணம்னு சொல்லுவோம். நடைப்பணமாக வாழ்ந்து அப்படியே வந்துட்டார். கொடுமை என்ன தெரியுமா? ஜென்னிக்கு உடம்பு சரியில்லை, 1 வருஷமும் உடம்பு சரியில்லை, புற்றுநோய். அந்த ரூமில் இருக்காங்க. அவ்வளோ பெரிய காதல் இருக்கு 2 பேரும். நீங்கள் காதலில் எல்லோரும் இங்கே சொன்னது தான், எல்லோரும் சொன்னது போல் லைலா மஜ்னு காதல், அதே போல் மும்தாஜ் ஷாஜகான் காதல், நம்ம அம்பிகாபுரி அமராவதி காதல், இந்த காதலாம் விட மிக முக்கியமான காதலாக, மிக நெருக்கமான காதலாக இருக்குது. அவர் ரொம்ப பெர்லினில் போய் தத்துவம் படிக்கும்போது எழுதுகிறார். அவர் எனக்கு பத்திரிகையாளராக இருக்கார். அவர் எழுதுகிறார். அப்போ எழுதினப்ப அங்கே போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாள் கடிதமே வரல ஜென்னிக்கு ரொம்ப அழுவு வந்துருச்சு. ஏன்னா இப்போ கல்யாணம் பேச வருது. கல்யாணம் பேச வரும்போது பிரபுக்கள் குடும்பத்தை தந்த ஜென்னி குடும்பம் ஏற்றுக்குது, நீ கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. ஆனால் மார்க்ஸ் குடும்பம் ஏற்றுக்க மாட்டேங்குது. அங்கே சொல்லும் போது மார்க்ஸ் குடும்பம் யூதர் இடத்துலேருந்து மாறினவங்க. மார்க்ஸ் குடும்பம் அவங்களுக்கு இவங்களை ஏற்றுக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. அவங்க தான் ஏற்றுக்காமல் இருக்குன்னு நியாயமா, ஆனால் இவங்க ஏற்றுக்கலை. அவங்களே போய் சொல்கிறாங்க, ஜென்னியுடைய மார்க்ஸுடைய அப்பாவே ஜென்னிகிட்ட போய் சொல்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் சொல்கிறாங்க, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்காத, நீ வீணா போயிடுவேன், அவன் ஒரு முரட்டு சுகம் உள்ளவன், இந்த வீணா பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் தந்தையை ரொம்ப நேசித்தாருங்க. சாகிற வரை தன் தந்தையுடைய போட்டாவை பாக்கெட்டில் வச்சுருந்தார் மார்க்ஸ். சாகிற வரை தன் தந்தையுடைய போட்டாவை வச்சுருந்தார். ஏன்னா அவர் ஒரு தத்துவ விசாரணை, தத்துவங்கள் மீது ஈர்ப்பு, நிறைய புத்தகங்களை வச்சுருந்தார். இப்படி அவருக்கு அவர் மேலே ஒரு இது இருந்தது. தன் தந்தையை அவர் நேசிச்சாரு. ஆனால் தந்தை ஜென்னி உன் வாழ்க்கை, ஏன்னா ஜென்னியை உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கா, நல்ல பொண்ணு, நீ இவனை நம்பி போகாத, இவன் ஒன்றும் உருப்படியாக வேலைக்கெல்லாம் போக மாட்டான். அப்போ ரொம்ப நாள் இப்போ கல்யாணம் தடைப்படுது. அப்போ தான் 7 வருஷம் பிரிஞ்சிருக்காங்க. நான் ஏதாவது வேலையை சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டு உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு போனவர் 7 வருஷம் ஆகுது. பெர்லினில் போய் படிக்க போகும்போது 7 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. கடிதம் வருதுன்னு பார்க்குறாங்க, கடிதம் இல்லை. ஒரு தடவை வந்துச்சு, பிரிச்சா வரும் கடிதமாக காதல் கிடைக்கும். மார்க்ஸ் மொத்தமாக எழுதி வச்சுருக்கேன். அதில் எழுதுன முக்கியமான வார்த்தை என்னென்னா, இனி வரக்கூடிய நூற்றாண்டு ஜென்னி உன்னுடைய காதல் பற்றியான நூற்றாண்டு தான். காதல் பற்றியான நூற்றாண்டு தான். அதே போல் ஜென்னி இங்கே குறிப்பிட வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், மூலதனம் எல்லாருமே இங்கே சொன்னாங்க, பதிவு பண்ணாங்க. மூலதனத்துடைய முதல் பிரதி மட்டும்தான் கார்ல் மார்க்ஸ் இருக்கும்போது வெளியே வந்துச்சு. அது 2, 3ஆவது பிரதியை ஜென்னியும் ஏங்கல்ஸும் சேர்ந்து தான் வெளியிட்டாங்க. ஜென்னியும் ஏங்கல்ஸும் சேர்ந்து வெளியிட்டாங்க. இந்த இடத்துல ஏங்கல்ஸையும் நம்ம பார்க்கணும், ஏங்கல்ஸையும் பார்க்கணும். இங்கே பாரதிதாசனும் நம்ம பார்க்கணும். ஏங்கல்ஸ் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அவர் காலத்தில் நியாயமாக சொல்லப்போனால் மார்க்சியம் என்று பேர் வச்சுருக்கோம். இந்த மார்க்சியத்துக்கு மார்க்ஸ் மட்டுமே உடமையாளர் கிடையாது, ஏங்கல்ஸும் சேர்ந்து செய்த ஒரு முயற்சி தான். இந்த இந்த பண்டங்கள் பற்றி சொன்னாங்கல்ல, இந்த பண்டங்களுக்கும் இப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ண பின்னாடி இந்த ஃபோன் உற்பத்தி பண்ணுறோம். இந்த ஃபோன் உற்பத்தி பண்ணி இதில் உழைப்பை கொடுத்துட்றாங்க. உழைப்பு கொடுத்த உழைப்பாளிக்கும் இந்த ஃபோனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சம்மந்தம் இருக்கா? இந்த உழைப்பை செலுத்த அதை எங்கே ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறது, இந்த ஃபோனை விலை கூறி விற்கிறார். இதை தான் அவங்க ஆய்வு செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்கன்னா, இந்த நாட்டில், அதாவது உலகத்தில் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு பண்டத்திற்கும் அதை உற்பத்தி பண்ணக்கூடியவனுக்கும் அதற்கும் இருக்கக்கூடிய உறவு என்பது என்ன, அதான் கேள்வியாரு. உற்பத்தி பண்ணவன் கையில் உறவு இல்லை,
ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறான், ஆனால் அவனுக்கு அது சொந்தம் கிடையாது. அது நிலையற்றதாக இருக்கிறது. ஏன் நிலையற்றதாக இருக்கிறது? இந்த கேள்வி எல்லாம் அவர்கள் எழுப்பியது. அதெல்லாம் மூலதனத்துக்குள்ளே வருது. அப்போதான் அறிவு சம்பந்தமாகவும் பேசுகிறாங்க. நீங்கள் அறிவு சம்பந்தமாக சொல்கிறோம். அறிவுனா நம்ம சொல்கிறோம், அறிவை பற்றி அவர் சொல்லும்போது அறிவுக்கும் ஒரு பண்பு நிலை உண்டு, அதற்கும் வர்க்க பண்பு நிலை இருக்கு அப்படின்றார். வர்க்க பண்பு நிலை இருக்கு. அறிவு, அதுக்கு உதாரணம் நிறைய சொல்லலாம். இப்போ அறிவு வளர்ச்சி பெற்றுச்சுன்னு பொதுவாக சொல்கிறோம்ல. இப்போ விஞ்ஞானிகள் ராக்கெட் கண்டுபிடிக்கிறான், அறிவு வளர்ச்சி பெற்றுச்சு தானே. ஆனால் நீங்கள் ராக்கெட்டை ஏறும்போது கீழே ஒரு சூடத்தை வைக்கிறான். இந்த சூடத்தால் தான் ராக்கெட் போச்சுன்னு அவன் நம்புகிறான். ஒரு படத்தில் விவேக் சொன்ன மாதிரி ஒரு இதை என்னென்ன பிரேக் முக்கியன்னு பாருங்கடா, அதுக்கு பதிலாக நீங்கள் முன்னாடி எலுமிச்சம்பழத்தை தொங்க விட்டா அதனாலயா வண்டி ஓடுது அப்படின்னு கேட்பாங்க. அதனாலயாடா வண்டி ஓடுது, ஒரு பிரேக் முக்கியமான பாடுறா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் விஞ்ஞானிகள், மிகப்பெரிய விஞ்ஞானி, எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஆனால் மேலே ஏறும்போது நான் சூடத்தை கொடுத்துனேன் அதனால தான் ஏறுனேன்னு சொல்கிறான்ல. அப்போ அவன் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. அவனுடைய அதுதான் அவங்க சொல்கிறாங்க. ஒரு முதலாளித்துவம் நிறைய கார்பரேட் கம்பெனிகள் இருக்குது, அதில் வேலை பார்க்குறவங்க, அதில் சிஎஸ்ஓ இருக்கிறவங்க, அவெல்லாம் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியுமா? விஞ்ஞானங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது நிறைய, அவெல்லாம் அறிவாளி இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது எங்கே யாருக்காக பயன்படுகிறது? ஒரு கத்தி இருக்கிறது என்றால் அது கத்தி தான். அந்த கத்தி நல்லவன் கையில் கிடைச்சா பலருக்கு பயன்படும், பலகாரம் கையில் கிடைச்சா பலகை செய்ய பயன்படும். அதே போல் தான் கண்டுபிடிக்கப்படுகின்ற விஞ்ஞானங்கள் முதலாளிகள் கையில் கிடைத்தால் அந்த அறிவு முதலாளி வர்க்கத்துக்கு ஆதரவாக பயன்படுகிறது. அது அப்துல் கலாமாக இருந்தாலும் அப்படிதான் பயன்படுகிறது. அல்லது மதம் சார்ந்து இருந்தால் மதம் சார்ந்த அறிவு, அந்த அறிவு அதுதான் பயன்படுகிறது. எனவே அதே மார்க்ஸுடைய அறிவு எதுக்கு, ஏங்கல்ஸுடைய அறிவு எதுக்கு பயன்படுது? எல்லா மனிதனுக்குமான விடுதலை, எல்லாத்துக்குமானது. இந்த உலகம் எல்லாத்துக்குமானது. இங்கே பட்டினியாக இருக்க வேண்டியதில்லை, இன்னொருத்தன் சுகமாக இருக்க வேண்டியது. நாம் எல்லோருமே சந்தோஷமாக இருக்கலாம். ஒரு சந்தோஷமான உலகம் இது. இந்த மகிழ்ச்சியான உலகத்தில் மகிழ்ச்சியை பிடிங்கியது யார்? யார் பறித்தது? அதை கண்டுபிடித்தது தான் மார்க்ஸ். எனவேதான் அவர் கொண்டாடப்படுறது. எல்லாருக்குமாக பேசி இவங்க அறிவெல்லாம் அதுக்கு பயன்படுது. இப்போ பிளாட்டோ சாக்ரட்டிஸை விட ஏன் உயர்ந்தவர் நான் சொல்றேன் தெரியுதா? அடிமைகள் இருக்கின்ற போது அடிமைகள் அவருடைய நேரம் எனக்கு மிச்சமானதால் நான் படைக்கிறேன்னு சொல்றாரு. அது அடிமை சுரண்டலை அவர் ஆதரிக்கிறார். ஆனால் சுரண்டலை எதிர்த்தவராக அவர் இருக்கிறார். அந்த அடிமைக்கும் விலங்கொடிக்கப்படணுன்றார். இன்னைக்கு நான் பேசுற பெண்ணியத்தை அவர் அன்றைக்கே பேசுறார். இது எந்த சமூகத்தில் ஆணாதிக்கம் ஏற்படும் என்பதை பற்றி பேசுறார். இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்பரேட் சுரண்டலை பற்றி அன்றைக்கே பேசுறார். அத்தனையும் பேசப்படுகிறது. அத்தனைக்கும் அதில் விடை இருக்கு. இந்தியாவை பற்றி 3 கட்டுரை எழுதுறார். நியூயார்க்கில் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகைக்கு ஐரோப்பியாவிலிருந்து ஃப்ரீலாண்டராக ஒர்க் பண்ணுறாரு, செய்திகள் அனுப்பக்கூடியவராக ஒர்க் பண்ணுறாரு. அதில் இந்தியாவை பற்றி 3 கட்டுரை எழுதுறார். குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சாதியை பற்றி எழுதுறார், இந்தியாவுடைய கிராமங்கள் பற்றி எழுதுறார். இந்தியாவில் கிழக்கிந்திய கம்பெனி எப்படி தோற்றம் வளர்ச்சி பெற்று இந்தியாவில் எப்படி சுரண்டுகிறது என்பதை பற்றி எழுதுகிறார். இந்தியாவுடைய விடுதலை எப்படி ஆகும் என்று எழுதுகிறார். இந்தியாவுக்கு ரயில் வருகின்ற போது இந்த ரயில் மூலமாக தான் இந்த நாட்டுக்கு விடுதலை வரப்போகுதுன்னு எழுதினார். அதையும் தாண்டி எங்க சொல்லும் போது ஒரு தோழர் நக்சல் எங்கள் அண்ணன் சொன்னார். இங்கே இருக்கவங்களாம் பயந்துருப்பாங்க. நக்சல்னா அதுக்கு தப்பான அர்த்தம் தான் கற்பிக்கப்படுது. ஏதோ கணக்கு துப்பாக்கிகளை தூக்கிட்டு அப்பாவி மக்களை கொள்ற ஆள். நக்சல் பாரிங்கிறது ஒரு கிராமம் மேற்கொண்டாங்க. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் விவசாயிகள் நிலத்தை பிடுங்கும் போது, உழைப்பவன் கையில் இருக்கக்கூடிய இடத்தை பிடுங்கும் போது, இப்போ பழங்குடி மக்களை பிடுங்கிட்டு வெளியே வரட்டால அதேமாதிரி பிடுங்கும் போது அதை எதிர்த்து அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காக போராடியவர்கள் அந்த கிராம மக்கள். அது நக்சல் பாரி ஊர், இந்த ஊர் கிராமம். எனவே அதை அப்படியாக போராடுறவங்க எல்லாத்தையும் நக்சல் பாரிகள். அவங்களுக்கு நமக்கு இந்த முதலாளித்துவ சமூகம் என்னவா சொல்லுது? அவங்களாம் தீவிரவாதி. பழங்குடி மக்கள் விரட்டிட்டு அந்த மலைக்கு கீழே இருக்கக்கூடிய வளங்களை சுரண்டக்கூடியவன் இந்த நாட்டின் தேச தந்தையாகவோ அல்லது தேசியவாதியாகவோ வர்ணிக்கப்படுறான். ஆனால் அந்த மண்ணையும் காற்றையும் அங்கே இருக்கக்கூடிய காடுகளையும் நேசித்த பழங்குடி மக்களை, அவங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடியவர்களை ஒன்று தீவிரவாதி அல்லது பயங்கரவாதி, அல்லனா ஏதாவது ஒரு இவரே ஸ்டேன் சாமி என்ன பண்ணாரு? அவர் வயசு என்ன?
ஒரு இறுதிச் சடங்குகள் நான் போனேன், ஒரு கிராமத்துக்கு போனேன், கிராமத்தில் போய் அடக்கம் பண்ணிட்டு தான் வந்தேன். ஸ்டேன்சாமி கிராமத்துக்கு நேராக சென்று அடக்கம் பண்ண. இப்பொழுதும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு அஞ்சலிக்கு நான் போகிறேன். அவர் ஏதாவது செஞ்சாரா? அந்த பழங்குடி மக்களுடைய நிலத்தை புடுங்க அழிங்கப்பான்னு சொன்னார், வேற ஒன்றும் சொல்லலை. ஆனால் அதுக்கு பேர் நக்சலைட்டு. அவருடைய கணினிக்குள்ளே போய் அவர் கணினியில் இவங்களே வேற சாஃப்ட்வேரை பதிவு பண்ணி அவரை குற்றவாளி ஆக்கி கடைசி நேரத்தில் அவருக்கு இருக்கிற நோயில் ஒரு தண்ணியை குடிக்க முடியாது. ஆனால் கையிலையும் காலையும் விலங்கு போட்டு அதை குடிக்கவே முடியாமல் நடுங்கி இப்படிலாம் கொலை பண்ணார். ஏன் எல்லாருக்காக சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்லும்போது இது எல்லாருக்குமானது. இப்போ கூட மார்க்ஸ் கம்யூனிஸ்டுகளும் இல்லை. அது ஏன் என்ன சொல்ல தெரியுமா அவங்களுக்கு? மார்க்ஸும் ஏங்கல்ஸும் இல்லை. அவங்க ஆரம்பித்த முதல் அந்த அமைப்புக்கு பேர் எடுத்துமா சமூக நீதி கழகம். சமூக நீதியை கம்யூனிஸ்டில் பேசுகிறேன்னு சொன்னால் தப்பு. அவங்க ஆரம்பித்தது சமூக நீதி கழகம். அந்த சமூக நீதி கழகத்தின் உறுப்பினர்களாக இருந்தாங்க. முதல் உறுப்பினர் டென்னி. அந்த சமூக நீதி கழகம் தான் கம்யூனிஸ்ட் கழகமாக மாறியது. அதற்கான